செய்கைகள் சொற்களை விட சிந்தனைகளே அதிகம் பேசுகின்றன. இவருடைய சிந்தனைகள் இதுவரை 2200 ட்ரைனிங் வகுப்புகளாக பரிணாமித்திருக்கிறது. மிகப்பெரிய சாதனைகள் சாதிக்கப்படுவது வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். இதோ இவர் இதுவரை 1,77,000 மாணவர்களுக்கு பயிற்றுவித்த பயிற்றுனர் இவர். மனிதன் 2 வகையில் தான் புகழ் பெறுகிறான். ஒன்று அறிவாற்றலால், மற்றொன்று செயலாற்றலால். இவர் ரீச் அகாடமி என்ற நீட் கோச்சிங் கிளாஸ்க்கான அகாடமியினுடைய சிஇஓ இவர். விவா ட்ரைனிங் அகாடமியினுடைய சிஇஓ இவர். நண்பர்களே, வாழ்ந்தபின் வரலாறு ஆக வேண்டாம், நாம் வாழும் போதே வரலாறு ஆக வேண்டும் என்று வரலாற்றின் இடம் பிடித்தது இவர் கின்னஸ் சாதனை முயற்சி. ஆம் நண்பர்களே, லார்ஜஸ்ட் கிரியேட்டிவ் திங்கிங் என்ற தலைப்புக்காக கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றவர் இவர். எண்ணற்ற பயிற்சிகளை பயிற்றுவித்தவர், எண்ணற்ற நிறுவனங்களுக்கு பயிற்றுவித்தவர். செஞ்சுரியன் பேங்க் ஆஃப் பஞ்சாப், ஐசிஐசிஐ, பஜாஜ் அலையன்ஸ், ஸ்ரீராம் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ பிரெடென்ஷியல், ரிலையன்ஸ், என்பிஎஃப்எஃப் மற்றும் மலபார் கோல்ட், டைட்டன், தனிஷ் ஜுவல்லரி, இதயம் ஆயில், கீர்த்திலால் காளிதாஸ், பிரீமியர் மில்ஸ், இதயம் ஜி மைக்ரோ பைனான்ஸ், திரிவேணி எர்த் மூவர்ஸ், ஹிமாலயா வெல்னஸ், லக்ஷ்மி செராமிக்ஸ், ஸ்கை ஹோம், ரீச் இந்தியா, சிகரம் போன்ற எண்ணற்ற நிறுவனங்களுக்கு பயிற்சி அளித்து ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களை ஊக்குவித்தவர் இவர். நம்மிடையே இன்று இதுவரை இல்லை என்றால் இனி முடியும் என்று நம்பிக்கை விதைப்பதற்காக இன்று வருகிறார் அருமை நண்பர் பிரின்ஸ் பிரக்லித் ராஜா அவர்களை இங்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு மிகப்பெரிய நன்றி கதிர் சார். ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் பேர்லாம் சொல்லிட்டே வந்தீங்க. அதுல நியோமேக்ஸ் பேர் சொல்லாது எனக்கு பெரிய வருத்தம். அதுல உங்க பேர்
எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அவரு மனசுக்கு பட்டத்தை வச்சு அவன் ஆரம்பிக்கல, அவர் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏற்படுற பிலீஃப், அதுல இருந்து ஒரு கான்பிடன்ஸ் தான் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருக்கு. தவிர அவர் மனசுக்கு பட்டதெல்லாம் ஒண்ணும் செய்யல, அவருக்கு மனசுக்கு தோணுச்சு. ஆனா எங்க இருந்து தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங், இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ லைஃப்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே அந்த பிலீஃப் தேவைதான், கான்பிடன்ஸ் தேவைதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா முக்கியமா இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒண்ணு செய்யும் போது புரிஞ்சு செய்யறோமா, இந்த கேள்விக்கு ஆன்சர் ஒண்ணு. அந்த புரிதல்ங்கிறது தான் ரூட்டுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இன்னைக்கு செஷன் ஷிஃப்ட் தான். இந்த புக்கு பேர் வந்து சேட் கோடின் எழுதுன இந்த புக்கு பேர் வந்து வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர். வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர். எது உங்களை இங்கே கொண்டு வந்ததோ அது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது. இதான் புக்கு பேரு. எது உங்களை இங்கே கொண்டு வந்ததோ அது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது. இப்போ ஒரு 13 படிக்கட்டு மேல ஏறினீங்கன்னா முதல் மாடிக்கு வந்துடலாம். அப்படின்னா நீங்க 2வது மாடிக்கு போகணும்னா இன்னொரு 13 படிக்கட்டு ஏறணும். வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர். ஆனா இங்க இருக்க நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, நான் பல வருஷம் பிசினஸ் பண்ணிருக்கேங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வரும்போது நம்ம நிறைய பேருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னு இந்த புக்ல சொல்றாங்கன்னா, நான் தான் ஏற்கனவே 13 படிக்கட்டு ஏறிட்டேனே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துட்டே இருக்கு. அப்ப நீ 2வது மாடிக்கு வரணும்னா இன்னும் 13 படிக்கட்டு ஏறணும்னு சொன்னா, நான் தான் ஏற்கனவே 13 படிக்கட்டு ஏறிட்டேனே அப்படின்றாங்க. அந்த புதிய மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருப்பதே இல்லைங்கிறத எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை சொல்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேரும் போது அங்க ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்துருக்கு. அது அவ்வளவு சீக்கிரமா நம்மளை வந்து கற்றல்குள்ள கொண்டு போய் சேர்த்த மாட்டேன். அது ஒரு மாதிரி டைட் ஆயிருது. அவ்வளவு சீக்கிரமாலாம் அக்செப்டன்ஸ்குள்ள வர மாட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கிற ரிஸ்க் நம்ம செகண்ட் பிசினஸ் நம்ம எடுக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாருங்களேன், இருக்கிற மொத்தத்தையும் வைஃபோட நகையெல்லாம் கொண்டு போய் கடனை வாங்கி வச்சுட்டு உயிரை கொடுத்து வேலை செய்யற நாம தான் செகண்ட் பிசினஸ் வரும்போது அவ்வளவு ரிஸ்க்ல எடுக்க மாட்டோம். கடுமையா உட்காந்து பல கேள்விகளும் கேட்டு உட்காந்து இருப்போம். அதுதான் அந்த புக்ல அவர் சொல்றாரு, வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர். நீங்க அடுத்த நிலைக்கு செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு புதுசா ஒரு 13 படிக்கட்டு ஏறணும், அதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா, அதான் கேள்வி. இந்த ஷிஃப்ட் நான் பேச வர விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷிஃப்ட் தான். ஏன் இந்த ஷிஃப்ட்டை பத்தி இன்னைக்கு பேச வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஏன் ஷிஃப்ட்னு பேர் வச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி நம்மள என்ன ஸ்கேல்ல மெஷர் பண்ணாங்களோ அதே ஸ்கேலை வச்சு கோவிடுக்கு அப்புறம் நம்மளை மெஷர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? கோவிடுக்கு முன்னாடி உங்களை மெஷர் பண்ண ஸ்கேல் வேறையா இருக்கும், கோவிடுக்கு அப்புறம் நீங்க உங்களை மெஷர் பண்ண போற ஸ்கேல் வேறையா இருக்கும். அவ்வளவுதான். அப்போ கோவிடுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட் இனி ஒர்க் அவுட் ஆகாது, கோவிடுக்கு முன்னாடி இந்த தாட் ப்ராசஸ் இனி ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்ரெடி இல்ல. இப்போ ஆல்ரெடி நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன், நான் என் ஆஃபீஸ் திறந்துட்டேன், என் ட்ரைனிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவிடுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட் இப்போ மக்களுக்கு இல்ல, பயங்கரமா மாறி நிற்கிறேன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய சொல்லிட்டே வரேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் see that. அப்போ கோவிடுக்கு முன்னாடி என்ன ஸ்கேல்ல மெஷர் பண்ணாங்களோ அதே ஸ்கேல்ல வந்து கோவிடுக்கு அப்புறம் மெஷர் பண்ண மாட்டாங்க. நான் இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் நான் போன இடத்துல யூஸ் பண்ண ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் இந்த இடத்துல தேவைப்படுதுனால சொல்றேன். கோவிடுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா the new normal பேர் வைக்கலாம். என்ன பேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா the new normal பேர் வைக்கலாம். இது ஏன் நியூ நார்மல் பேர் வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியோ, நமக்கு எதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சின்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் சாதாரண நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. கோவிட் மார்ச் 24 லாக்டவுன் பண்ணும்போது 5 பாசிட்டிவ் கேஸ் இருந்துச்சுங்கிறது மிகப்பெரிய நியூஸ், மிகப்பெரிய நியூஸ். மொத்த தமிழ்நாடு கை காலம் உதற ஆரம்பிச்சிச்சு 5 பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னவே. இன்னைக்கு 1937 பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 1937 பேருக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, டெல்லி கம்பேர் பண்ண கொஞ்சம் கம்மி தான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நார்மல் ஆகிட்டாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமா தானே? ஆமான்னு தலையாட்டினா நான் பாத்துக்கோ, உங்க வீடியோல நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க எஸ் நோ சொல்ல வேணாம், தலையாட்டினீங்கன்னா போதும். அப்படி தலையாட்டினீங்கன்னா போதும், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க தலையாட்டணும், உங்க குழந்தைல தலையாட்டின அவசியம் இல்லை. ஷேக் அப்துல்லா பாய், நீங்க மட்டும் தலையாட்டினா போதும், உங்க குழந்தை தலையாட்ட விடாதீங்க, பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணும். சோ அதனால அப்போ அது கம்பேர்ட் டு அது ரொம்ப நார்மல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம் இல்லையா? எதெல்லாம் பிக் ப்ராப்ளம் சொன்னோமோ அதெல்லாம் நார்மல் ஆயிருது உங்களுக்கு கவனிக்க முடியும் நான் சொல்றேன் இல்லையா? 10 டெத்துங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. இன்னைக்கு டெய்லி 25 டெத்து இல்லையா? இன்னைக்கு டெய்லி 25 டெத்துங்கிறது நம்ம என்ன சொல்றோம், மத்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அது கடந்து போறது நம்ம தயாராயிட்டோம் இல்லையா? இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை 80 ரூபா. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை 80 ரூபா. நமக்கு அதை பார்த்து அதை பத்தி பேச கூட நமக்கு டைமே இல்லை, நம்ம அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டோம். அப்படின்னா எதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி அதிர்ச்சியான செய்தியோ அதெல்லாம் இன்னைக்கு அதிர்ச்சியான செய்தியே இல்லை, ரொம்ப நார்மலா நம்மளுக்கு கிடைக்க வச்சுட்டாங்க. அப்படின்னா
நம்மள எதுக்கு ட்ரெயின் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரெயின் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை விட அதிகம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நம்மள ட்ரெயின் பண்றாங்க. ட்ரெயின் பண்ணிட்டே வராங்க. இந்த மொத்த உலகமும் இந்த சொசைட்டியை நம்ம எதுக்காக சொல்லி ட்ரெயின் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி சாதாரண பிரச்சனைன்னு இருந்ததை விட இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் நம்ம கண்ணுக்கு வரப்போகுது. அதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா தான் ஹேண்டில் பண்ண போறோங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சே. அப்படின்னா கோவிடுக்கு முன்னாடி இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு கோவிடுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராப்ளத்தை உங்களால ஹேண்டில் பண்றதுக்கு வாய்ப்பு ஒர்க் அவுட் ஆகாது. அப்படின்னா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன் போயிருவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என் ஆபீஸ்ல 20 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த 20 பேர்த்துல நான் 8 பேர்த்து எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டு நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே, 12 பேருக்கு நான் பாதி மாசம் சம்பளம் தான் தரத்துக்கு ரெடியா இருக்கேன். இவங்க எல்லாம் இல்லாம என் ஆபீஸை ஓட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே நான் தான் இன்னைக்கு வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருக்கேன். போனா போயிட்டு போறேன், வேற ஆள் கிடைக்கிற மைண்ட் செட்டுக்கு மாறிட்டேன்னா கோவிடுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அப்ப என் ஆபீஸ நான் வேற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் மாத்த வேண்டியது, ஓவரால் மைண்ட் செட்டை நான் மாத்த வேண்டியது புரிஞ்சுக்கோம் இல்லையா? பேஷன்ஸ் லெஸ் டெத். நம்ம இங்க இருந்திருக்கணும், நம்ம இங்க இருக்கமே அப்படின்னு நம்ம கேக்குறோம். இன்னைக்கு 2.25 லட்சம் ஆக்டிவ் கேசஸ், 7,000 டெத்துக்கு மேல போயிருச்சு. நம்ம இங்க இருந்திருக்கணும், நம்ம இங்க இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம வருத்தமோடு கேட்டா நம்ம மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவை பாரு, நம்ம அங்க இல்லாம இங்க இருக்கோம்ல அதுல சந்தோஷப்படுன்னு சொல்றாங்க. அது நமக்கு ஓகேவா தெரியுதா இல்லையா? எவ்வளவு அழகா அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறாங்க பாத்தீங்களா? அது நம்ம அட்ஜஸ்ட் ஆயிடுறோமா இல்லையா? அதுதான் எனக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே. நம்மளே ரொம்ப சாதாரணமா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சாதாரண ப்ராப்ளமா மாத்தி கண்ணில் காட்டிட்டாங்க. இன்னைக்கு நான் நீங்களும் அந்த 80 ரூபாய் பெட்ரோல் பத்தி பேசுறதுக்கு ரெடியா கூட இல்ல தானே? இன்னைக்கு கையில காசு இல்ல, ஃபர்ஸ்ட் டோலை திறந்து விட்டாங்க, டோலுக்கு பே பண்ணும், அப்புறம் பெட்ரோலுக்கு பே பண்ணும், டெய்லி 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா ஏத்திட்டே போறாங்க. அதை பத்தி பேச உங்களுக்கு எனக்கு நேரமே இல்லை. அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் அதிகமாயிட்டே போகும். உங்களுக்கே இப்படின்னா எனக்கே இப்படின்னா உங்க பையனும் என் பையனும் யோசிப்போம். ஒண்ணு கேரண்டி, உங்க அப்பாவுக்கு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை விட உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை விட நானும் நீங்களும் அதிக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா ஒண்ணு கேரண்டி, உங்களை விட என்னை விட உங்க பையனும் என் பையனும் அதிக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறாங்க. நானும் நீங்களும் அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு வளர்ந்த தலைமுறை. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் நீங்களும் அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு வளர்ந்த தலைமுறை. இதுக்கு மீனிங் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நானும் நீங்களும் அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு வளர்ந்த தலைமுறை. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் அப்பா அம்மா என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கல, அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அது கேட்டு வாழ்ந்தோம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அவ்வளவுதான். எங்க அப்பா என்கிட்ட டெய்லி காலையில 5 மணிக்கு என்னை எழுப்பிடுவாரு. எங்க அப்பா எழுப்பிவிட்டு தட்டுவாரு. நான் தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு தட்டுவாரு. தட்டி, தம்பி எந்திச்சு ப்ரே பண்ணிட்டு ஜாகிங் போ அப்படின்னு சொன்னாருன்னா நான் பாட்டுக்கு எந்திச்சு ப்ரே பண்ணிட்டு ஜாகிங் போயிடுவேன். எங்க அப்பா படுத்திருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாரு. பட் எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஜாகிங் போகும்போது கூட என் மைண்ட்ல எதுவும் ஓடாது. அவர் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சது கூட கிடையாது. ஓகேவா? ஆனா இன்னைக்கு என் பையன் 7வது படிக்கிற பையன் படுத்திருக்காரு. நான் அவரை போய் எழுப்பிடுறேன், 5 மணிக்கு எழுப்புறேன், தம்பி எந்திரி ஜாகிங் போ அப்படின்னு தட்டினா அவர் திருப்பி என்ன தட்டுறாரு, நீங்களும் எந்திரிங்க போலாங்கிறாரு. அப்படின்னா இந்த தலைமுறை அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு வளர்ந்த தலைமுறை இல்ல. நீங்க எதெல்லாம் உங்க பையனுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்க செஞ்சே காட்டு, டெமோ காட்டு. அப்போ வாழ்க்கையில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்கன்னு உனக்கு அதிகமான ப்ராப்ளம் வரப்போது நீங்க சொல்றீங்கன்னா அவனுக்கு நீங்க டெமோ காட்டணும். என்ன டெமோ காட்டணும்? அந்த ப்ராப்ளத்தை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னு டெமோ காட்டணும். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு நியோ மேக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனில எவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, எத்தனை பார்த்திருப்பீங்க. பாலா சார் மாதிரி மிகப்பெரிய மோட்டிவேஷன்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் உறுதியா நம்புறேன். ஓகேவா? நிச்சயமா நிறைய கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது, நீங்க கவனிச்சிங்களா? 6 மணிக்கு ப்ரோக்ராம், 6 மணிக்கு ப்ரோக்ராம். ஆனா 6 மணிக்கு வரவங்க எல்லாத்துக்கும் அரை மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அப்ப அரை மணி நேரம் வெயிட் பண்றது யாருக்காகன்னு கேட்டீங்களா? லேட்டா வரவங்களுக்காக. அப்போ நம்ம இந்த டைமுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் ஒன்று கொடுக்கும். 6 மணிக்கு ஷார்ப்பா வந்தாங்களா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? உனக்கு எந்த மரியாதையும் இல்ல, வெயிட் பண்ணு, லேட்டா வரவங்களுக்காக காத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த சீக்கிரமா வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரி ஆயிடும். இது எத்தனை ப்ரோக்ராம் மாத்திக்க முடியல பாத்தீங்களா? நேரம் என்பது முக்கியம் கதர்னாலும் அது இன்ச்சு கூட கேட்கற மைண்ட் செட் நம்ம இல்ல. இப்படி இருக்கிற நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறோம் பாருங்க, அதை விட பெரிய காமெடி இருக்க வாய்ப்பு இல்ல தானே. இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல தலைவர. மேபி இந்த செஷனோட இனிமேல் கூப்பிடவே மாட்டேன்னு கூட வச்சுக்கலாம், அது கூட ஓகே தான் எனக்கு. ஆனா
என்னடா இப்படி பேசுறாங்கிறதுக்காக விட்டுருவீங்கன்னா தட் இஸ் ஓகே ஃபார் மீ, எனக்கு அதுல ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மைண்ட் செட் யாரு தான் உடைக்கிறது? இந்த 6:30 மணிக்கு வந்தவர், இந்த 6 மணிக்கு வந்தவரை பார்த்து எதுக்கு உன்னை யாரு உன்னை சீக்கிரமா வர சொன்னது, தெரியும்டா இவங்களை பத்தின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு மைண்ட் செட் உடைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த டைமுக்கு வந்தவங்களை ஒரு அசிங்கப்படுத்திடுறோமா இல்லையா? என் ட்ரைனிங் நான் 6 மணிக்கு வந்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் 6 மணிக்கு வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இன்னைக்கு 6 மணிக்கு நான் வராம 6:30 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் நான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு வந்த ஒரு 15 பேர் உட்காந்துக்கன்னு வச்சுக்கோங்க. 6:30 மணிக்கு செஷனுக்குள்ள வந்துட்டு நேரம் தவறாயுமே என்பதுன்னு ஃபுல் ஸ்விங்ல நேரத்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. அந்த 15 பேர் மைண்ட்ல நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? நீ எல்லாம் பேசுற பாரு அப்படின்னு நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? சத்தமா சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அத சொல்லணும்னா நீ டைமுக்கு வா, நீ சொல்லணும்னா உனக்கு அந்த தகுதி இருக்கணும், நீ செஞ்சு காட்டிருக்குங்கிறதான பாயிண்ட். ஆனா நானும் நீங்களும் நம்ம பெரியவங்க அதை பத்தி பேச தப்பா நினைச்சுக்க மாட்டோம். அவர் லேட்டா வந்து எங்க அப்பா சொன்னா கூட ஓகேன்னு கேட்டுக்குவோம். ஏன்? எங்க அப்பா சொன்னா மட்டும் போதும் நம்ம கேட்போம். ஆனா உங்க பையனும் என் பையனும் சொன்னா மட்டும் பத்தாது, செஞ்சே காட்டணும். அப்படின்னா அந்த ஷிஃப்ட் முக்கியம், நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். என்ன ஷிஃப்ட் முக்கியம்? ப்ராப்ளம் அதிகமா ஃபேஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு, அது நீங்க டெமோவே காட்டணும் உங்க டீமுக்கு. நீங்க ஒரு லீடர்னா ஓகே, உங்க டீமுக்கு ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ண சொன்னா மட்டும் பத்தாது, டெமோவே காட்டணும். ஒரு டஃப் கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுன்னா எப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, ஒரு டஃப் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணியே காட்டணும். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? டெமான்ஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அதான் இனிமேல் ஷிஃப்ட். கோவிடுக்கு முன்னாடி நீங்க சொன்னா மட்டும் போதும், கோவிடுக்கு அப்புறம் நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, நீங்க டெமோவே காட்டணும். ரைட்? சோ அது நமக்கு புரியுதுன்னு பாருங்க. ரெண்டு வகையான மக்கள், ரெண்டு பேத்த பார்த்தா பொறாமையா இருக்கு. நான் நேத்து அந்த ஸ்லைடு போட்டிருந்தேன். ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் ஒரு கிளாஸ் இருக்கிறதுக்காக போயிருந்தேன். நேத்து ஒரு போலீஸ் மக்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுக்காக போய் 150 போலீஸ் பீப்புள் அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் இருக்கிறதுக்காக போயிருந்தேன். உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க பாவம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுக்காக போயிருந்தேன். போய் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டாங்கன்னா, அப்பா உன் கிளாஸ் ஸ்ட்ரெஸ்ஸை விட அந்த ஸ்ட்ரெஸ் பரவாயில்ல, ரொம்ப மாட்டேன் வச்சுக்கோ. மத்தல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல அவங்க ப்ராக்டிக்கலா அவங்களுக்கான வழியை நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியுது. ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதை நாம பார்க்க முடியுதுன்னு பார்த்துக்கோம். ரைட்? ஸோ பிசினஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக்கு சைமன் சினெக்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு, இன்ஃபைனைட் கேம்ஸ் அந்த புக்கு பேர். ஓகேங்களா? அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபைனைட் கேம்ஸ், இன்ஃபைனைட் கேம்ஸ் ரெண்டா பிரிக்கிறார். ஃபைனைட் கேம்ஸ்னா என்ன? கபடி, ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால், இதெல்லாம் ஃபைனைட் கேம்ஸ். ஃபைனைட் கேம்ஸ் ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, யாரு பிளேயர்னு தெரியும், இவங்க தான் பிளேயர். இந்த பக்கம் 11 பேர், இந்த பக்கம் 11 பேர். பாஸ்கெட் பால் இந்த பக்கம் 8 பேர், அந்த பக்கம் 8 பேர். நடுவில் ரெஃப்ரி இருப்பாரு. ரூல்ஸ் இதான் தெரியும். 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான், ஹாஃப் டைம்னா ஹாஃப் டைம் தான், இப்படி ரூல்ஸ் இருக்கும். அதனால அது ஃபைனைட் கேம்ஸ். ஆனா இந்த பக்கம் நோன் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அன்னோன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இன்ஃபைனைட் கேம்ஸ்ல தெரிஞ்ச பிளேயர் இருப்பான், தெரியாத பிளேயர் இருப்பான். ஆப்போசிட் டீம்ல 10 பிளேயர் அதிகமா இருப்பான், உங்க டீம்ல 4 பேர் கம்மியா இருப்பாங்க. இதெல்லாம் உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபைனைட் கேம்ஸ்ல வந்து ரூல்ஸ் ஃபிக்ஸட் ரூல்ஸா இருக்கும். ஆனா இன்ஃபைனைட் கேம்ஸ்ல நோ அக்ரீட் அப்பான் ரூல்ஸ், ரூல்ஸே இருக்காது. ஓகேங்களா? இந்த பக்கம் கேம் வந்து முடியும், இந்த பக்கம் கேம் எப்ப முடியுதுன்னு தெரியாது. இந்த பக்கம் வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் வின்னிங்னா என்னங்கிறதுக்கான டெஃபினிஷனே கிடையாது. இந்த பக்கம் நீங்க வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ மட்டும் யோசிச்சா போதும், இந்த பக்கம் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் அதர்ஸ் நீங்க யோசிச்சிட்டே இருக்கும். அந்த இன்ஃபைனைட் கேம்ஸ்ங்கிற எதை பத்தி அவர் சொல்றாரு? பிசினஸ் பத்தி அவர் சொல்றாரு. பிசினஸ்ங்கிறது ஃபைனைட் கேம்ஸ் இல்ல, இன்ஃபைனைட் கேம். நோன் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அன்னோன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. யார் காம்படிட்டர்னே தெரியாது. உங்க கூடயே இருப்பான், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல உட்கார்ந்து இருக்கும். உங்கள்ட்ட தொழில் கத்திருப்பாங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு வந்து உங்களுக்கு போட்டி உங்க தொழில் ரகசியத்துல நீங்க சொல்லி கொடுத்து நம்பி ஒரு டீம் கொடுத்துருப்பீங்க. அந்த டீம் அவருக்கு உங்க பக்கத்துலயே வச்சிருப்பாரு, தூக்கிருப்பாரு, உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்னா, இட்ஸ் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் பீப்புள், இட்ஸ் அபவுட் போத். மணியும் முக்கியம், பீப்புளும் முக்கியம், ரெண்டும் முக்கியம். ஆனா எப்ப கேம் முடியும் தெரியாது, எப்ப நீங்க ஜெயிப்பீங்கன்னு தெரியாது, வின்னிங்கான டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியாது, நோன் பிளேயர்ஸ் தெரியாது. அப்படின்னா இந்த இன்ஃபைனைட் கேம்ஸ் ஆடுறதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். இந்த ஃபைனைட் கேம்ஸ் ஆடுற மைண்ட் செட்டோட இன்ஃபைனைட் கேம்ஸ் ஆட முடியாது. திருப்பி அதான் திரும்ப சொல்றேன், ஷிஃப்ட் ஃப்ரம் ஃபைனைட் கேம்ஸ் ஆடுற தாட் ப்ராசஸ் இனிமே பத்தாது, இன்ஃபைனைட் கேம்ஸ் ஆடுறதுக்கான தாட் ப்ராசஸ் உள்ள போகும். ஒரு வார் நீங்க ஒரு சண்டைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்ட்ரியோட சண்டைக்கு போறீங்க, அந்த உங்க கண்ட்ரியோடைய ஆர்மிக்கு நீங்க தான் சீஃப்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி போட்டு போனாலும்
நீங்க என்னதான் பிளான் பண்ணிட்டு போனாலும் அந்த கண்ட்ரிக்குள்ள நீங்க போறீங்கன்னா அவன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் எங்க இருந்து அடிப்பான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன எங்க இருந்து அடிப்பான்னு தெரியாது. அவனுடைய பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன ஆர்ம வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன வெப்பன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கேம் நீங்க அந்த வார் நீங்க ஜெயிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு பிசினஸ்ங்கிறது அப்படி மாறி போச்சு. இன்ஃபினிட் ரூல்ஸ். எங்க இருந்து அடிப்பான்னு தெரியாது, யாரு மாறி அடிப்பான்னு தெரியாது, ஆனா ஜெயிக்கணும். அப்படின்னா உங்க தாட் ப்ராசஸ்ல ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் இருக்குன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஷிஃப்ட்னா என்ன சொல்ல வரேன், நிறைய இடத்துல நீங்க பழைய மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோட நீங்க அணுகிறது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்க முடியாது. நீங்க வேற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்கு நீங்க ஷிஃப்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டுமே பாலூட்டி வகையை சேர்ந்தது, மேமல்ஸ் சொல்லுவாங்க. ப்ளூ வேலும் மேமல் தான், டால்பினும் மேமல் தான். இரண்டுக்கும் ஆக்சிஜன் தேவை உயிர் வாழ்றது. இந்த ப்ளூ வேல் தனக்கு தேவையான ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக கடலுக்கு மேல வந்துச்சுன்னா, தனக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கிச்சுன்னா, கடலுக்கு அடியில் போச்சுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் புதுசா ஆக்சிஜன் எடுக்காம கடலுக்குள்ளேயே வாழ்ந்துடும். திருப்பி 4 மணி நேரம் கழிச்சு திருப்பி மேல வரும் புதுசா ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு. ஆனா டால்பின் 1 மணி நேரத்துக்கு 3 தடவை மேல வந்து புதுசா ஆக்சிஜன் எடுத்துட்டு உள்ள போயிடும். அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மேல வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு போயிடும். அப்போ மாற்றம் என்பதை நீங்க ப்ளூ வேல் மாதிரி அப்படியே உள்ள போய் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எடுத்துக்கிறீங்களா, இல்ல ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்களா? அந்த அப்டேஷன் எவ்வளவு ஃபாஸ்ட் நடக்குது? டால்பின் மாதிரி பண்றீங்களா, ப்ளூ வேல் மாதிரி பண்றீங்கன்னு கேக்குறேன். ப்ளூ வேல் பெருசு. பிரச்சனை என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நமக்கு அந்த பிரச்சனை வந்துடும், பாத்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா இந்த ஜெனரேஷனுக்கும் இன்னைக்கு இருக்க சேலஞ்சுக்கும் இன்னைக்கு இருக்க பிசினஸ் மாடலுக்கும் இன்னைக்கு இருக்க புதிய மாற்றத்திற்கும் நீங்க வேகமா அப்டேட் பண்ணிக்காம ஒர்க் அவுட் ஆகாது. நான் இன்னைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஸ்லைட்ல ஒரு ஸ்லைடு இன்னைக்கு போட்டா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க, இந்த ஸ்லைடே வச்சு என் வாழ்க்கையை ஓட்டுறான், இவங்க இதாண்டி தெரியாது போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, ஒரு ஸ்லைடு பழசு கேட்கறதுக்கும் நம்ம தயாரா இல்லை. அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களாங்கிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு. அந்த ஸ்லைடு நீ போடாது, அதான் முக்கியம். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அது உனக்கு அனாவசியம். நான் ஃபாலோ அது உங்களுக்கு தேவையில்லை. நீ பேச வந்தா புதுசா பேசிட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு நான் உங்களோட 1 மணி நேரம் பேசணும்னா கூட நான் புதுசா பேசணும் எதிர்பார்ப்பீங்க. நீங்க செய்றீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்கிறது இங்க இருக்க பிரச்சனையே. அப்படின்னா கஸ்டமர்ஸை பார்க்க போறீங்க, கோடிக்கணக்கான பணத்தை பத்தி பேச போறீங்க, லட்சக்கணக்கான பணத்தை என்கிட்ட கொடு நீங்க சொல்ல போறீங்க, நம்பிக்கை ஏற்படுத்த போறீங்க, நியோமேக்ஸ் மாதிரி ஒரு நல்ல கம்பெனி இல்லைன்னு அவங்க சொல்ல போறீங்க. அப்படின்னா டைம் அண்ட் டேக்கு நீங்க புதுசா அவங்க கிட்ட பேசாம பழைய கதையே பேசிட்டு இருப்பீங்கன்னா அந்த ஷிஃப்ட் நடக்காதுன்னா எப்படி ஒரு புது பிசினஸ் நீங்க தயாராயிருப்பீங்க? வாய்ப்பு இல்லையே, இல்லையா? அப்போ ஷிஃப்ட்டுக்கு நீங்க தயாராகாம பிசினஸ் ஒரு வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட்டுக்கு நீங்க தயாராகலன்னு தான் இருக்கும், இல்லையா? நான் பைக்ல போயிட்டு இருக்கேன், நான் கார்ல போறேன்னா ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு, இல்லையா? வாடகை வீட்டுல இருக்கேன், நான் சொந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த ஷிஃப்ட் நடக்கணும்னா உங்க தாட் ப்ராசஸ்லயே உங்க பிஹேவியர்ல ஷிஃப்ட் நடக்காம இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே. பட் நாம என்ன சொல்றோம் கேட்டீங்களா, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சுனில் மிட்டல் ஒருத்தர் இருக்கிற ஏர்டெல் இருக்குல்ல, ஏர்டெல் அதோட ஓனர் சொன்ன வார்த்தை ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி. இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி, முட்டாள்தனத்தின் உச்சம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் சொல்றாரு ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி எது? ஓகே, ஐ வாண்ட் டு see my life change without changing my attitude and behavior. என் வாழ்க்கை மாறணும் ஆனா என் attitude behavior நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா அதுதான் ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டின்னு சொல்றோம். முட்டாள்தனத்தின் உச்சம். அவ உங்க வாழ்க்கையை மாறணும்னு 2 மாறணும். என்னென்ன மாறணும்? உங்க ஆட்டிடியூட் மாறணும், உங்க பிஹேவியர். நான் ஆட்டிடியூட் மாத்திக்க மாட்டேன், என் பிஹேவியர் மாத்திக்க மாட்டேன், என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ டால்பின் மாதிரி இருக்குமா, ப்ளூ வேல் மாதிரி இருக்குமா? சோ இத பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு 7-8 ஸ்கேல் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஷிஃப்ட்ங்கறது என்ன ஷிஃப்ட் பாவே வேணும்னு கேக்குறீங்கல்ல, ஷிஃப்ட்டுக்கு நான் 7-8 ஸ்கேல் கொண்டு வந்திருக்கேன். அதாவது கோவிடுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடுல இருக்கிறது கோவிடுக்கு முன்னாடி, ரைட் சைடுல இருக்கிறது கோவிடுக்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன். சக்சஸ்ங்கிறது கோவிடுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடுல மெஷர் பண்ண ஸ்கேல்ல மெஷர் பண்ணிட்டு இருப்போம்னா, இனிமே சக்சஸ்ங்கிறது ரைட் சைடுல இருக்க ஸ்கேல்ல மெஷர் பண்ண போறோம். ஓகே, நான் உங்களுக்கு அந்த ஸ்கேல் தான் சொல்லி தர போறேன். உங்களையும் சரி என்னையும் சரி இந்த மொத்த உலகத்தையும் சரி கோவிடுக்கு முன்னாடி மெஷர் பண்ண ஸ்கேல்ல கோவிடுக்கு அப்புறம் மெஷர் பண்ண மாட்டாங்க. அப்ப கோவிடுக்கு முன்னாடி என்ன ஸ்கேல்ல மெஷர் பண்ணாங்கன்னு சொல்றேன், கோவிடுக்கு அப்புறம் என்ன ஸ்கேல்ல மெஷர் பண்ண போறாங்கன்னு நான் சொல்றேன். அந்த ஸ்கேல் உங்கள்ட்ட இருக்கா? அந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் சொல்லும் போது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த புக் ரொம்ப முக்கியமான புக், தி கிரேட்டஸ்ட் பிசினஸ் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆல் டைம். உலகத்தின் பிசினஸ் டெசிஷன்ஸ்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல சில விஷயங்கள் சொல்றாங்க. அதுவும் இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒன்னு, ஃபோர்டு பண்ண வேலை 1942ல செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ஃபோர்டு தனக்கு தேவையான மாதிரி காரை எடுத்து மக்களுக்கு எல்லாம் விற்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ தனக்கு தேவையான எம்ப்ளாயி செலக்ட் பண்ண ஆசைப்பட்டாரு. அவர் 2 விஷயத்த ரொம்ப அழகா செஞ்சாரு. ஒண்ணு, அவங்களால டபுள் தி டைம் சேலரி தரேன். யாரெல்லாம் நான் சொல்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரீங்களோ உங்க டபுள் தி டைம் சேலரி தரேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, நான் எதிர்பார்க்கிற அந்த அப்டேட்டும் அப்கிரேடேஷனும் தாட் ப்ராசஸ்ல இருக்கு. நீ அப்டேட் ஆகி அப்கிரேட் ஆகாம நான் சொல்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நீ வந்தன்னா உன் டபுள் டைம் சேலரி தரேன், இல்லன்னா வெளியே போயிருக்கு. ஒரு முக்கியமான வார்த்தை அவர் சொல்றாரு, ரிவார்ட் பனிஷ்மெண்ட் ரெண்டுமே இருக்குங்கிறார். அதாவது சுன்சூன் ஒருத்தர் ஆர்ட் ஆஃப் வார் புக் எழுதினார். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி புக் எழுதினார், ஆர்ட் ஆஃப் வார். நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்த்தா கிடைக்கும், ஆர்ட் ஆஃப் வார். ஒரு வார்ல ஜெயிக்கிறதுக்கான கலை அப்படின்னு புக் எழுதி. அந்த புக்ல அவர் சொல்றாரு, ரிவார்ட் பனிஷ்மெண்ட் ரெண்டுமே இருக்குங்கிறார். இதை செஞ்சா அவனுக்கு ரிவார்டு கிடைக்கும், அது செய்யாட்டி பனிஷ்மெண்ட் இருக்கணுங்கிறார். ஆனா இந்தியன் மைண்ட் செட்ல கவனிச்சீங்கன்னா ரிவார்டு இருக்கு, ஓகேங்களா, இன்சென்டிவ் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? இன்சென்டிவ் இருக்கும், ரிவார்டு இருக்கும், பனிஷ்மெண்ட் இருக்காரு. இதை செஞ்சா அவனுக்கு ரிவார்டு கிடைக்கும், செய்யாட்டி ஒண்ணும் இல்ல, இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றோம். 6 மாசம் அவர் அப்படியே இருப்பாரு. 7வது மாசம் அவர் பார்ப்போம், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, நீ செஞ்ச ரிவார்டு கிடைக்கும், செய்யாட்டி என் கூடயே இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் 15 வருஷம் அவர் கூடயே இருப்பாரு. பிகாஸ் ரிவார்டு இருக்கு, பனிஷ்மெண்ட் இருக்காரு. அப்ப அவர் கண்டுபிடிக்கிறாரு, வேணா ரிவார்டு வேணா போய்க்கலாம், எப்படி நம்ம தூக்க மாட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வேணா போய்க்கலாம்ங்கிற போது அவங்க வந்துருவாங்க. அப்ப எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு நீங்க லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா ரெடி பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் உள்ள வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாரு இல்லையா? என்னைக்கு உள்ள வந்தாலும் நீங்க தான் ரெடியா இருக்கீங்களா? நான் அந்த டீமை கெடுத்தது யாரு? நீங்க தான். இதை நான் சொல்லுங்க, அவுட் ஆஃப் வார்ங்கிற புக்ல 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, யாரு? சுன்சு சொல்லிட்டாரு. அதையே ஃபோர்டு சொன்னாரு, இங்க பாரு, நான் சொன்ன பேச்சு நீ கேட்டா என் கூட வா, உனக்கு டபுள் டைம் சேலரி தரேன். என் சொன்ன பேச்சு நீ கேட்க மாட்டேன்னு வெளியே போயிருந்த, ஓகேவா? எப்போ 1942ல, அப்ப நான் ஷிப்ட பத்தி இப்ப பேசுறேன்ல, இதெல்லாம் கோவிடுக்கு அப்புறம், கோவிடுக்கு முன்னாடி சொல்றதே பழசுன்னு சொல்றேன். ஜெயிச்சவங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷம் செஞ்சு காமிச்சாங்க இதெல்லாம், ஓகேவா? நமக்கு தான் இது புது ஷிப்ட், அவங்களே அது பழைய மாடல் ஷிப்ட், ஓகேங்களா? சோ அந்த ஷிப்ட் பேசுறோம். என்னென்ன? நம்பர் 1, நியோ மேக்ஸ்ல நீங்க உட்கார்ந்துருக்க இந்த பொசிஷன், நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கீங்களா, அந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியா, சான்ஸா, சாய்ஸா? ஓகே, யாராவது வேற சாட்ல கூட டைப் பண்ணலாம். உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியா, சான்ஸா, சாய்ஸா? ஓகே, சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ நண்பரே. ஒருத்தர், ஓகே, குட், தேங்க்யூ வெரி மச், நன்றி. ஓகே, இப்ப தமிழ்ல சொல்றேன். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு, சான்ஸ் சந்தர்ப்பம், சாய்ஸ் தேர்வு, ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸும் மத்தவங்க உங்களுக்கு தரது இல்லையா? நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லுவோம், மத்தவங்க உங்களுக்கு தரது வாய்ப்பு. அதே மாதிரி சான்ஸ்ங்கிறது மத்தவங்க உங்களுக்கு தரது, இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாய்ஸ்ங்கிறது நீங்க சூஸ் பண்றது, உங்களுடைய தேர்வு. ஐ செலக்ட் திஸ், நான் எடுத்தேன், அதுக்கு பேர் என்ன? சாய்ஸ், ஓகேவா? கரெக்ட், சாய்ஸ், ஐ சோஸ் இட். இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, என்ன தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் சொல்றவங்க ஏதாவது தப்பு நடந்தா அடுத்தவங்களுக்கு பிளேம் பண்ணிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவரு தான் அந்த வாய்ப்பு கொடுத்தா, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். எனக்கு அது மட்டும் கொடுத்தீங்கன்னா 2ஆ கிழிச்சிருப்பேன்னு. ஆனா சாய்ஸ் வந்துட்டா நீங்க எடுத்த தேர்வு, அதுல எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்களே ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்க அந்த சேர் உங்க சாய்ஸா இருக்கு. சாய்ஸ்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மீனிங் என்ன? அதுல எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண என்னால முடியுங்கிறது தான் சாய்ஸுக்கான மீனிங். வாட் இஸ் சாய்ஸ்? சாய்ஸ் என்ன அர்த்தம்? அதுக்கு நான் தயார், அதான் சாய்ஸ். அந்த 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 பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு நான் தயாருங்கிறது தான் சாய்ஸோட மீனிங். ஓகே, அது தெளிவா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே, யாராவது டைப் பண்றாங்க, இல்ல ஓகே, இல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்,
ஒருத்தர் உங்களை கூப்பிட்டாரு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஸ்கரன் சார் வந்து கூப்பிட்டாரு, என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க, சார் நீங்க வாங்க சார் நியோமேக்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு. பாஸ்கரன் சார் இன்வைட் பண்ணதுக்காக நான் உள்ள போனேன். அப்ப பாஸ்கரன் சார் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஆனா நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது என் சாய்ஸா மாறணுங்கிறேன். பாஸ்கர் சார் கூப்பிட்டதுக்காக நான் வேலை செய்யல, இது என்னுடைய சாய்ஸ் முடிவு பண்ணும். ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, சேர்றவங்களை முக்காவாசி பேர் அதை இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டியாவே பார்த்துட்டு அந்த சாய்ஸ்ங்கிற இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது எப்படி 4 ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருப்பாங்க, போயிட்டு வருவாங்க. எதை சாய்ஸா மாத்துறதுங்கிறது சாய்ஸ்லயே வச்சிருப்பாங்க, சூஸே பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கேல் இனிமே ஒர்க் அவுட் ஆகாத ஸ்கேல். இனிமேல் எந்த ஸ்கேல் ஒர்க் அவுட் ஆகும், சாய்ஸ்ங்கிற ஸ்கேல் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒண்ணு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வார், சண்டைக்கு போலான்னு சொல்றாரு, ஓகேவா. இந்த பக்கம் காந்தியடிகள் வந்து அஹிம்சைன்னு சொல்றாரு இல்லையா. அது யோசிச்சு பாருங்க, அந்த சாய்ஸ் போறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை இல்ல. காந்தி ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் ஒரு புது கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. என்னங்க கான்செப்ட்னு கேட்டா என்ன சொல்லிருப்பாரு, அஹிம்சா அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாரு, அவன் நம்ம மூஞ்சிலே ஒதுக்கிறா நம்ம வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் எட்டி மூஞ்சிலே ஒதுக்கிறா நம்ம வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் அடிச்சுட்டே இருக்க நம்ம வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ கேட்கறவங்க எப்படி இருந்திருக்கும்ல. ஓ காந்தி பார்த்தா எப்படி தெரியுது அப்படிதான் கேட்டிருப்பேன் தானே, ஆமா தானே. அப்ப காந்தி கூட டிராவல் நடந்து போகணும்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியாவோ சான்ஸாவோ இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பாவது சான்ஸ் கிடைச்சு எகிரி குடிச்சு ஓடி இருப்பான். ஆனா சாய்ஸ் எடுத்திருந்தா எவ்வளவு அடிச்சாலும் கூட நின்று முடியும். யாருக்கு, சாய்ஸ் எடுத்தவனுக்கு. காந்தி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் சாய்ஸ் நினைச்சனாலதான் நாம ஜெயிச்சமே தவிர கூட என்ன பூரா ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட மாறி முடிச்சுதான் இருக்கோம். ஒரு வகையில் அங்கேயே இருந்திருக்கலாம் வைங்க, அது வேற மேட்டர், அது விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆனா பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறவங்களை விட சாய்ஸ் நினைக்கிறவங்க தான் அதிகமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் காரணம் சொல்லாம ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கேல் அதான், நோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ். உங்க டீம்ல இருக்க யாராவது இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அவங்க தேர் irrelevant, திருப்புறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். இனிமேல் அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, நியோ மேக்ஸ் இஸ் மை சாய்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ஸ்கேல் நம்பர் 1. ஸ்கேல் நம்பர் 2, ஓகே. ஸ்கேல் நம்பர் 2, growth development. தமிழ்ல சொல்லலாம் வளர்ச்சி முன்னேற்றம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வளர்ச்சி முன்னேற்றம் ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதான், வளர்ச்சி முன்னேற்றம். வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்? யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? சுரேஷ் கண்ணன் சார் அன்மியூட் பண்றீங்களா? யாராவது ஒருத்தர் மட்டும், ஹோஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணுங்களேன். யாராவது கை தூக்குனீங்கன்னா அன்மியூட் பண்ணி விடுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சொல்றேன். யாராவது கை தூக்குங்களேன், அன்மியூட் பண்ணி விடுறேன். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லுங்க, என்ன டிஃபரன்ஸ்? growth development என்ன டிஃபரன்ஸ் இருக்கா? நம்ம தலைவர் கை தூக்கி இருக்காரு பாருங்க, 2 பேர் கை தூக்கி இருக்காங்க. சங்கரன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க யாரு சார்? கேக்குதா? கேக்குது சார். டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு அப்டேட் அண்ட் அப்கிரேட் வந்து பண்ணிக்கிறது டெவலப்மெண்ட். சரிங்க. growth அதான் சார், டெவலப்மெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா அப்டேட்டும் பண்ணிக்கிறது டெவலப்மெண்ட். கரெக்ட். growth ரெகுலரா செஞ்சுட்டே இருந்தோம்னா தான் அது growth. ஹலோ, என் மண்டை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? சார் புரியல. சரி சார், தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் மட்டும். சார் சரவணன் சார். சரவணன் சொல்லுங்க. சரவணன், growthங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப வந்து நீங்க நடக்கக்கூடிய நடைமுறை, அதுல இருந்து நீங்க வந்து சேஞ்ச் ஆஃப் ஷிஃப்டிங் அப்படிம்பாங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெவலப்மெண்ட். growthங்கிறது வந்து நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு எப்படி மாறுறீங்க, அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் யுவர் ஆக்சுவல் லைஃப் ஸ்டைல். தட் இஸ் growth. அதான் growth. ஆமா. டெவலப்மெண்ட் என்ன? டெவலப்மெண்ட்ங்கிறது நீங்க நடைமுறையில வந்து இப்ப நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ். தேங்க்யூ தவிர, நன்றி.
ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. இப்போ எனக்கு வயசு 44. இப்போ எனக்கு வயசு 44. ஓகே, 45 ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? பண்ண வேணாம். சும்மா இருந்தா போதும்ல. கரெக்ட். இப்போ நான் மீதிய வீடியோ பத்தி நானே பேசிக்கிறேன். நீங்க தலையை மட்டும் ஆட்டினா போதும். வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 44 45 ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? இப்போ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒண்ணுமே பண்ணணும், சும்மா இருந்தா போதும். அப்படி ஆகி நான் 45 வயசு ஆச்சுன்னா, எனக்கு 45 வயசு ஆயிடுச்சுன்னா நான் வளர்ந்துருக்கேன் முன்னேறி இருக்கேன்? வளர்ந்துருக்கேன் முன்னேறி இருக்கேன்? வளர்ந்துருக்கீங்க. வளர்ந்துருக்கேன். கரெக்டா? கரெக்ட். எனக்கு இப்ப இவ்வளவு பெரிய தாடி வேணும். இதுக்கு நான் என்ன பண்ணும்? முடி வளர்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறேன். நல்ல புரோட்டீன் இதெல்லாம் வந்து தாடிக்கா தலைவரே ஒண்ணும் பண்ண வேணாம். ஒண்ணும் பண்ண வேணாம். ஷேவ் பண்ணாம இருந்தா போதும். தலைவரை சும்மா இருந்தா போதும். ஷேவ் பண்ணாம இருக்க சும்மா இருந்தா போதும். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ தலைவரே. இப்போ எனக்கு தாடி வந்துருச்சுன்னா, எனக்கு இவ்வளவு பெரிய தாடி வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவருக்கு தாடி வளர்ந்துருக்குன்னு சொல்லுவீங்க, தாடி முன்னேறி இருக்குன்னு சொல்லுவீங்களா? வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லுங்க. ஏன் முன்னேறின்னு சொல்ல வேண்டியதானே? பயங்கர மொக்கையா இருக்கும்ல. அப்படின்னா வளர்ச்சி வேற முன்னேற்றம் வேற. இது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஒண்ணு இல்ல. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இது ஏன் வந்து வயசையும் தாடியும் ஏன் வளர்ச்சின்னு சொல்றீங்கன்னா, இது ரெண்டுலயும் எந்த எஃபர்ட் என்னது இல்ல. எனக்கு எந்த எஃபர்ட் இல்ல, சும்மா இருந்தேன் அவ்வளவுதான். ஆனா ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வேல்முருகன் சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வேல்முருகன் சார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேச மாட்டாரு. ஆனா இப்ப வேல்முருகன் சார் பேசுறா, ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறாரு. இப்ப என்ன சொல்லுவோம்? ஓ, செம்ம டெவலப் பண்றா அப்படி சொல்ல மாட்டோமா? ஒரு 6 மாசம் ஒருத்தர் பாக்குறீங்க, ஒரு பைக்ல போயிட்டு இருக்காரு. ஒரு 6 மாசம் கழிச்சு பாக்குறீங்க, ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவீங்க? ஏய், செம்ம டெவலப் அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. உங்க முயற்சியே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நடந்தா அதுக்கு பேரு growth. உங்க முயற்சியால் நடந்தா அதுக்கு பேர் டெவலப்மெண்ட். ஓகே, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் உங்க ஆபீஸ்ல ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கிரிமெண்ட் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. 10% இன்கிரிமெண்ட் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு கிடைச்சதுக்கு டெவலப்மெண்ட் இல்ல, growth. ஏன்? எல்லாத்துக்கும் கிடைக்கும், அவருக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த 100 பேர்ல ஒருத்தர் மட்டும் 3 மாசம் 4 மாசத்துல ஒருத்தர் கூப்பிட்டு, உங்க பாஸ் கூப்பிட்டு இந்தா இதை வச்சுக்கோன்னு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அது டெவலப்மெண்ட். ஏன்? அது அவரோட முயற்சியால் நடந்தது. ஹலோ, அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இது வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க 2 கேட்டகரி. ஒண்ணு growth, அதுவா நடந்தது. ஏன் நடந்துச்சு அவருக்கே தெரியாது. இது growth. டெவலப்மெண்ட் அவர் பிளான் போட்டு செஞ்சிருப்பாரு. டே 6 மாசத்துல கார் வாங்குறேன்னு சொல்லியிருப்பாரு, கார் வாங்கியிருப்பாரு. 8 மாசத்துல வீடு கட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு, வீடு கட்டியிருப்பாரு. அதுக்கு பேர் என்ன? டெவலப்மெண்ட். கோவிடுக்கு முன்னாடி நீங்க growth-ஆ இருந்திருந்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் உங்களை மெஷர் பண்ண போற ஒரே ஸ்கேல் டெவலப்மெண்ட் தான். growth உருப்புறதுக்கு வழியில, அவ்வளவுதான். இதான் ஸ்கேல் நம்பர் 2. நோ மோர் growth, only development. உங்க டீம்ல நீங்க கேட்கணும், 6 மாசத்துக்கு அப்ப இப்ப நீங்க இருக்கீங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் நீ எங்க இருக்க ஆசைப்படுற சொல்லுன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, 6 மாசம் நீ இந்த நியூ மேக்ஸ்ல வாய்ஸ் கேட்கல சார். தலைவர் இப்பதானே கேட்கல? இப்பதான் சார் கேட்கல. ஓகே, அப்போ இந்த டெவலப்மெண்ட் என்ன கேக்குறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க டீம் இருக்கவங்க சொல்லுங்க, 6 மாசம் நீ எவ்வளவு சம்பாதிப்ப நியூ மேக்ஸ் இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு 6 மாசம் அவர் சம்பாதிச்சிருக்காரான்னு பாருங்க. அந்த ஸ்கேல், அதான் ஸ்கேல். சொல்லி செய்யணும். நம்ம நல்லா இருப்போம்னு சொல்றது, நல்லாங்கிற வார்த்தையே ரொம்ப இன்டான்ஜிபிள் இல்லையா? நல்ல படிங்கிற வார்த்தையே இருக்கிற முக்கியமான வார்த்தை அந்த வார்த்தை தானே. நல்ல படி. உங்க பையன் எவ்வளவு படிச்சு வந்தாலும் சரி, 10வது நல்ல படி. 90 மார்க் வாங்கிட்டு வருவான், 10வது நல்ல படி. 92 10வது நல்ல படி. 95 10வது நல்ல படி. 103 ஓகேவா? நல்ல படிக்கு என்னங்க அர்த்தம்? அது ஸ்கேலே இல்ல, மெஷர்மெண்ட் ஸ்கேலே கிடையாது. அது எது டெவலப்மெண்ட்?
உங்க பையன் 80 வாங்கிட்டு வந்திருப்பான். உங்க பையன் நீங்க சொல்றீங்க, கண்ணு அடுத்த மாசம் அடுத்த ஹாஃபில் எக்ஸாம்ல நீ 85 வாங்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவன் 86 வாங்கிட்டான். அவன் டெவலப் ஆயிட்டானா இல்லையா? டெவலப் ஆயிட்டான். ஏன்? சொல்லி செஞ்சான். ஓகேவா? சொல்லாம 93 வாங்கினாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? பத்தாது, நல்லபடி சாவ வேண்டியதான். அப்ப growthல ஸ்கேலே கிடையாது, டெவலப் பண்ணது ஸ்கேலே. உங்களுக்கு சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஒரு தம்ஸ் அப் காட்டலாம். எஸ், தம்ஸ் அப். சோ thank you very much. அப்ப பாயிண்ட் ஸ்கேல் நம்பர் 2, no more growth. உங்க டீம்ல யாரும் growth பத்தி பேசக்கூடாது. எதை பத்தி பேசணும்? டெவலப்மெண்ட் பத்தி பேசணும். இதான் ஸ்கேல் நம்பர் 2. ஸ்கேல் நம்பர் 3, இது ஜாக் வெல்ஸ்ங்கிறவர் வந்து அந்த ஜிங்கிற கம்பெனிக்கு வந்து சிஇஓ ஆனாரு. அப்ப அந்த கம்பெனி வந்து லாஸ்ல இருந்துச்சு. இவர் ஜாக் வெல்ஸ் என்ன பண்ணாரு? அந்த கம்பெனியை 5 வருஷத்துல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா கொண்டு வந்தாரு. அது பெரிய கதை, அதை விடுவோம். ஆனா இந்த ஜாக் வெல்ஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு ட்ரைனிங் சென்டர் கொண்டு வந்தாரு. இந்த கிராட்டன் வில்லேங்கிற அந்த சிட்டில ஒரு ட்ரைனிங் சென்டர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து யார் யாரெல்லாம் பெஸ்ட் பிராக்டிசஸ் கத்துக்கணுமோ, நல்ல விஷயங்கள் கத்துக்கணுமோ from across the world, எந்த பிசினஸ் வேணா நீங்க இருங்க, நான் எப்படி ஜெயிச்சேங்க அதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வந்து கத்துக்கிட்டு போங்க, பெஸ்ட் பிராக்டிஸ் கத்து கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு ஜிஇல. ஓகே, அதே மாதிரி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி 1999ல ஓகேவா லெவல் 5 சர்டிபிகேஷன் வாங்குறாரு. எந்த இந்தியன் கம்பெனியும் வாங்காத லெவல் 5 சர்டிபிகேஷன் இன்ஃபோசிஸ்க்கு வாங்குறாரு. வாங்கி முடிச்சவன அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? டிசிஎஸ்க்கும் சிடிஎஸ்க்கும் எல்லா ஐடி கம்பெனிக்கும் முதல் போன் பண்ணி சொல்லிட்டாரு, நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன், இப்படிதான் நீங்களும் சர்டிபிகேட் வாங்க, நீங்களும் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் வேலையை அதான் பார்த்தாரு. மத்தவங்க கேட்டாங்க, சார் யாரும் வாங்க முடியாது சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க சார், இத போய் நீங்க ஏன் மத்தவங்க சொல்லி தரீங்க சார், இது உங்கள்ட்ட இருந்தா அது உங்களுக்கு தானே கெத்துன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் மட்டும் குவாலிட்டியா இருந்து பிரயோஜனம் இல்ல, மொத்த பேரு குவாலிட்டியா மாறாட்டி ஒருத்தர் குவாலிட்டியா இருந்தா பிரயோஜனமே இல்லைன்னு. ஓகே, உங்க டீம்ல 10 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் குவாலிட்டி பேசி பிரயோஜனம் இல்ல, 7 பேர் இருக்கு அதை அழிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அப்போ மொத்த பேர் குவாலிட்டி பேசணும்னு சொன்னாரு. இன்னைக்கு உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு நம்ம இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு எல்லா ஐடி கம்பெனியும் உலகமே திரும்பி பாக்குற கம்பெனி மாறதுக்கு காரணம் நாராயணமூர்த்தியோட இந்த மைண்ட் செட். குவாலிட்டிங்கிறது எல்லாரும் சேர்ந்ததா இருக்கணும், ஒருத்தரா இருக்க கூடாதுங்கிறது. உங்க கம்பெனில பாலா குவாலிட்டி பேசுறாரு, வீரசக்தி குவாலிட்டி பேசுறாரு, உங்க டீம்ல நிறைய பேர் குவாலிட்டி பேசுறாங்கன்னா அந்த ஹோல் பீப்புள் குவாலிட்டி பேசாம 10 பேர் குவாலிட்டி பேசி பிரயோஜனம் இல்ல. 90 பேர் நெகட்டிவா பேசினா கேம் ஓவர். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க ஆபீஸ்ல ஆக்டிவிட்டி பத்தி இனிமே பேசாதீங்க. நீங்க பேச வேண்டிய புது ஸ்கேல்னா ப்ரொடக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி தேவையில்லை. காலைல 9 மணிக்கு நீ வந்தியா? தேவையில்லை. 10 மணிக்கு அந்த பயோமெட்ரிக் கை வச்சியா? தேவையில்லை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? ப்ரொடக்டிவிட்டி. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரிசல்ட் தான் முக்கியம், ப்ரொடக்டிவிட்டி தான் முக்கியம் புரிஞ்சுக்கும். சோ இனிமேல் நீங்க மெஷர் பண்ண வேண்டிய ஸ்கேல்னா ஆக்டிவிட்டி இல்ல, நீங்க மெஷர் பண்ண ஸ்கேல்னா ப்ரொடக்டிவிட்டி. பில் கேட்ஸ் சொன்ன வார்த்தை ஆக்டிவ் பீப்புள் will always be busy. Active people will always be busy but will never be productive. அவங்க பிஸியாவே இருப்பாங்க, டைமே இல்ல, நேரமே இல்லைன்னு. இன்னைக்கு ப்ரோக்ராம் நீ வர சொல்லிருப்பீங்க, வந்தே இருக்க மாட்டாங்க. போன் பண்ணி கேட்டு பாருங்க, ஏன் வரல? பயங்கர பிஸியா இருந்தாங்க. அவங்க பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, ஆனா ப்ரொடக்டிவா இருப்பாங்க கிட்ட இருக்க மாட்டாங்க. ப்ரொடக்டிவ் பீப்புள் இருக்காங்களா? ப்ரொடக்டிவ் பீப்புள் அவங்க எப்ப பிஸியாவே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். அவங்க வைஃபோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, பார்ட்டிக்கு போவாங்க, பிசினஸ் பண்ணிடுவாங்க. ஆக்டிவ் பீப்புள் எல்லாத்துக்கும் போக மாட்டான், வீட்லயும் இருக்க மாட்டான், வைஃபோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், பிஸியாவே இருக்கும். காசு சம்பாதிக்க மாட்டான், ரொம்ப கோபக்காரனா இருப்பான். என்ன ராஜா பண்ற? அதை விடுங்க, நேரமே இல்லைங்க, உருப்படுறதுக்கு வழியே இல்லைங்க. அப்போ உங்க டீம்ல இருக்கவங்க பூரா ஆக்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ப்ரொடக்டிவா இருந்தா மட்டும் போதும். So new scale of measurement is not activity. How active you are irrelevant, how productive you are, that is more relevant. இதான் ஸ்கேல் நம்பர் 3. ஓகே சார், நான் சொல்லும் போது ஒரு சில பேரோட பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு புரியுது. நீங்க உங்களை நினைச்சு சிரிக்கல, யாரையோ நினைச்சு சிரிக்கிறீங்க, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. அது நீங்க யாருங்க எனக்கு தெரியல. அநேகமா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நேரா வந்து கேட்டிருப்பேன், எதுக்கும் நான் உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது கேட்டுக்கிறேன். நீங்க யாரு நினைச்சு சிரிச்சீங்கன்னு எனக்கு தெரியணும். ஸோ நோ மோர் ஆக்டிவிட்டி, ஒன்லி ப்ரொடக்டிவிட்டி. இது ஸ்கேல் நம்பர் 3. ஓகே, ஸோ ஸ்கேல் நம்பர் 4 அதை பேஸ் பண்ணி நோ மோர் ஒர்க், ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ். ஒர்க்கை பத்தி பேசாதீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினா போதும்.
நீங்க மாச கடைசியில வருஷ கடைசியிலயோ ஒரு அவார்டு தரீங்கன்னு வச்சுக்கோங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு தான் கொடுத்துருப்பீங்களே தவிர பெஸ்ட் ஒர்க் அவார்டு நீங்க பார்த்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆமா தானே? அப்படின்னா ஒர்க்கை பத்தியே பேசாதீங்க, ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒர்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒர்க் பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு பெர்ஃபார்மன்ஸ். ஒர்க் பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு பெர்ஃபார்மன்ஸ். ஒர்க் ரொம்ப அப்படியே செஞ்சுட்டே இருப்பார், ரிசல்ட் பத்தி கவலைப்பட மாட்டார், அதுக்கு பேர் ஒர்க். எது ரொம்ப முக்கியம்? பெர்ஃபார்மன்ஸ். சோ நீங்க மெஷர் பண்ண வேண்டிய ஸ்கேல் பெர்ஃபார்மன்ஸ், ஒர்க் இல்ல. நீங்க ஒரு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடுமையா உழைச்சா ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறது தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. டெய்லி காலைல வா, பேக் எடு, போயிட்டே இரு, நீ ஜெயிச்சிருவ. அப்படி ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நீ எதுக்கு போறன்னு தெரியாம போறேன்னா அந்த கஷ்டம் வீணு. அப்ப புரிஞ்சுக்கிறது. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆரம்பிச்சேன். அண்டர்ஸ்டாண்டிங்கிற ரூட்ல இருந்து வர பிலீஃப் தான் முக்கியமே தவிர ஹஞ்சுங்கிற ரூட்ல இருந்து வர பிலீஃப் முக்கியம் இல்ல. ஜெயிக்காது. என் மனசு சொல்லுது நான் ஒரு நாள் ஜெயிப்பேன்னு சொல்லி. ஏன் உன் மனசு அப்படிலாம் சொல்லுது? சொல்லாம பாத்துக்கணும், சொல்ல வேண்டியதான். உங்க மனசு சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கான ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஹஞ்ச் உருப்புறதுக்கான வழியா இருக்காதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு அப்படி தோணுது, தோணி பிரயோஜனம் இல்லையே. சோ அது ரொம்ப கிளாரிட்டியோட நீங்க பாருங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் டெசிஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமான டெசிஷன் இந்த டெசிஷன் தான். எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் அந்த கம்பெனி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு சண்டேல ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஃபவுண்டர் ஆஃப் ஆப்பிள் இஸ் நோ ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனா அவர் என்ன பண்ண சந்தோஷமா கார்ட்டூன் கம்பெனி ஆரம்பிச்சு ஃபைண்டிங் நீமோன்னு ஒரு இப்ப கேக்குதா? கேக்குதா? ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி கொஞ்சம் கேக்குதா? பண்ணுங்க சார். ஸ்டீவ் லாஸுக்கு போகுது. பிசினஸ் மேனுக்கு ரோஷம் கூடாதுன்னு ஒரு முக்கியமான சார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆரம்பத்துல இருந்து கேட்கல சார். அப்படியா? ஓகே. இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு இல்லைங்க, அவர் 1990 ஆப்பிள் ஆரம்பிச்சது ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஆனா 1991 ஒரு சின்ன பிரச்சனைனால ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே போயிடுறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. ஆப்பிள் கம்பெனி லாஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இப்போ வியாபாரிக்கு ரோசம் கூடாது அப்படிங்கறது இதுல ரொம்ப முக்கியம். இந்த அண்ணாமலை படத்துல ராதாரவி சொல்ற முக்கியமான டைலாக் தான், வியாபாரிக்கு ரோசம் கூடாது இல்லையா? அது முக்கியமான டைலாக். நான் அது ஏற்கனவே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஆப்ட் நான் திருப்பி சொல்றேன். ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஓகே, பெருசா லைஃப்ல ஜெயிச்சிருக்காரு, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனை அவருடைய சக்சஸ் ஸ்டோரி கேட்கறதுக்காக ஒரு பெரிய ஹால்ல ஒரு 500 பேர் உட்காந்துருக்க ஹால்ல ஒரு ஸ்டேஜ் ஏத்தி ஒருத்தர் கேட்கிறாரு, இவ்வளவு ஜெயிச்சு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்களே, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்களே, இவ்வளவு ஜெயிச்சு வந்திருக்கீங்களே, வாழ்க்கையில நீங்க அவமானங்களை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு 2 பேர் காரி மூஞ்சியில துப்பிருக்கான், ஒரு 4 பேர் ரோட்ல நிக்க வச்சு அசிங்கமா திட்டிருக்கான், ஆனா இது வரைக்கும் யாரும் என்னை அவமானப்படுத்ததே இல்லைங்கிறது. கேட்டவன் சாக்காயிட்டான். யோ, காரி மூஞ்சில துப்புறான்னு சொன்ன, ரோட்ல வச்சு அசிங்கமா திட்டுறான்னு சொன்ன, ஆனா யாரும் அவமானப்படுத்தது இல்லைங்கிறைய அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சொன்னாரு, காரி மூஞ்சியில தான் துப்புனா, அசிங்கமா தான் திட்டினா, ஆனா அவங்க 2 பேரும் என்னை அவமானப்படுத்தவே இல்லைங்கிற. அவனை எப்படி அவமானப்படுத்துறது? அதையும் கேட்டாங்க, உன்னை எப்படிதான் அவமானப்படுத்துதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்னை யாராவது அவமானப்படுத்தினாதான் அவமானப்படுத்த முடியுங்கிறது. அவர் எப்படிதான் அவமானப்படுத்துறது? அவர் சொல்ல வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? பிசினஸ்ல அவமானங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறத அவர் சொல்ல வர. ஜாக்மா ஸ்டோரி கேட்டு பாருங்க, நிறைய கதை கேட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அப்படி 1996ல போர்ட்ல இருந்து அவர் லாஸ் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த போர்ட் மெம்பர்ஸ் கொஞ்சம் கூட வெக்கப்படாம சொரணையே இல்லாம நேரா போய் ஸ்டீவ் ஜாப்ஸ் தெளிவா திருப்பி நீ உள்ள வான்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக ஆப்பிள் மாறினதுக்கு காரணம்
அன்னைக்கு கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம போய் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூப்பிட்டதுதான். பிசினஸ்ல ரோசம் கூடாது, ஈகோ எல்லாம் பார்க்க கூடாது. நீ பெரிய ஆளா அப்படின்னு உங்க மைண்ட்ல வந்து இப்படி தோணுச்சுக்கோங்க. அவன் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க ஒத்துக்கோங்க, அவன் பெரிய ஆள் தான். அதனால உங்க மைண்ட்ல அப்படி தோணுது. அவன் பெரிய ஆளா இல்லைன்னு வச்சுக்கோங்க, மைண்ட்ல அப்படி தோண வாய்ப்பே இல்லையே. நீங்க கணக்கிலே வச்சிருக்க மாட்டீங்களே. நைட் தூங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பெரிய ஆள் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் என்ன கேள்வி, நீ பெரிய ஆளா? ஆமா ராஜா, நீ பெரிய ஆள் தான். ஒத்துக்கிட்டு கூப்பிட்டுக்க வேண்டியதானே. இன்ஃபோசிஸ் பத்தி இன்னொன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் சக்சஸ் பத்தி கேட்கும் போது நாராயணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஏன் ஜெயிச்சிங்கன்னு கேட்டு நாராயணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாராயணன் மூர்த்தி அவர் சொன்ன வார்த்தை தான், ஐ ஆம் சரௌண்டட் பை இன்டெலிஜென்ட் பீப்புள். அதான் அவர் சொன்னார். என்னை சுத்தி இருக்கவங்களை பூரா நான் புத்திசாலிகளாக வைத்துக் கொண்டேன், அவர்களை நான் பயன்படுத்திக் கொண்டேன், அவர்கள் என் வெற்றியை பார்த்து கொண்டார்கள். அவ்வளவுதான் சார். கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா கிடையவே கிடையாது. ஜெயிச்சவங்க பூரா செஞ்சவங்க. சார் நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, செய்வீங்களா? நான் செய்வேன். ஓகேவா? அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் வைஃப் வந்து சொல்லுவா, நீங்க கவனிச்சிங்களா உங்க தங்கச்சி வந்து என்னை வானே கூப்பிட மாட்டேன்றாங்க. இது ஒரு ப்ராப்ளம் தானே, எல்லாத்து வீட்லயும் இருக்க ப்ராப்ளம் தான் இல்லையா? உங்க தங்கச்சி என்னை வான்னு கூப்பிடல, இது ஒரு பிரச்சனை. நான் சொன்ன பேச்சு நீ கேட்டா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். நான் சொன்னா நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னா. நெக்ஸ்ட் டைம் என் தங்கச்சி நீ வான்னு கூப்பிடாட்டி நீ ஏன் என் தங்கச்சிட்டு போய் நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன. அதுக்கு அவ சொன்னா இதுதான் உங்கள்ட்ட நான் ஐடியாவே கேட்கறது இல்லைன்னா. நான் சொன்னேன் இது நான் உங்க ஐடியாவே தரது இல்லை. நான் சொன்னா நீ செய்ய மாட்டேன், பட் நான் செஞ்ச செமையா இருக்கு, நான் சொல்றேன் நீ செய்யறியான்னு கேட்டேன். எனக்காகவே செஞ்சா. ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா என் தங்கச்சி வந்து என் வைஃப் பார்த்தோன்னே வாங்கன்னு கூப்பிடல. என் வைஃப் நேரா போய் என் தங்கச்சிட்டு போய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே என் தங்கச்சி அண்ணி நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லை, நீ வாங்க நீ அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த இடத்துல வந்து என் தங்கச்சியோட முகத்துல ஒரு மிகப்பெரிய தோல்வியை என் வைஃப் பார்த்தா. அண்ணன் என் வைஃபுக்கு என் தங்கச்சி ஒரு மிகப்பெரிய போட்டி. என்ன சொல்லுங்க? எங்க என் வைஃப் பார்த்தா என் தங்கச்சி ஓடி போய் அண்ணி வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா இவ உடனே மிஸ் பண்ணிட்டேன்னுவா, ஏன் போய் நின்றுக்கலான்னுவா. அதுல அந்த ஈகோ இல்லாம பழகுறதுங்கிறது பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஈஸின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அடுத்த ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஓகே, லீடர்ஷிப்ங்கிறது பொசிஷன் இல்ல, லீடர்ஷிப்ங்கிறது பொசிஷன் இல்ல, லீடர்ஷிப்ங்கிறது பிரசன்ஸ். இதுக்கு முன்னாடி லீடர்ஷிப்ங்கிறது பொசிஷன், இதுக்கப்புறம் லீடர்ஷிப்ங்கிறது பிரசன்ஸ். இப்போ நான் சேலத்துல உட்கார்ந்துருக்கேன், ஓகே, எனக்கும் நியோமேக்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு எந்த பொசிஷனும் நியோமேக்ஸ்ல இல்லை. ஆனா நான் இங்க உட்காந்துக்கிட்டு உங்க மனசுல ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அந்த இம்பாக்ட்னால நீங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராயிட்டீங்கன்னா, லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பொசிஷன், இட்ஸ் அபவுட் பிரசன்ஸ். நான் உங்க மனசுக்குள்ள வந்தனாங்கிறத கணக்கே தவிர அதுக்கு ஒரு பொசிஷன் தேவையில்லை. ஆனா கோவிடுக்கு முன்னாடி லீடர்ஷிப்ங்கிறது பொசிஷன், ஓகேவா? சிஇஓ அப்புறம் ஏதோ போஸ்ட் எல்லாம் கொடுத்து இந்த போஸ்ட் அந்த போஸ்ட், அந்த போஸ்ட் எல்லாம் இரலவென்ட். இனிமே அதெல்லாம் தேவை. போஸ்ட்டுக்காக நான் யாரும் வேலை செய்யல, ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிடுறீங்க, என்னை கூப்பிடுவீங்களா? இன்னொரு ட்ரெயினர், இன்டர்நேஷனல் ட்ரெயினர் 43 சர்டிபிகேட் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சர்டிபிகேட்டே இல்லாத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. என் ட்ரைனிங் அட்டன் பண்றீங்க, அவர் ட்ரைனிங் அட்டன் பண்றீங்க. யாரு பெட்டர்னு பார்த்து கூப்பிடுவீங்களா இல்ல சர்டிபிகேட் பார்த்து கூப்பிடுவீங்களா? நெக்ஸ்ட் டைம் அவரு 43 சர்டிபிகேட் அவரு கூட போறீங்க, அப்படி கூட போறது இல்ல. யோ இவர் பேசணும் பெட்டரா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எதை கவனிக்கிறீங்க? பிரசன்ஸ் தான் கணக்கே தவிர பொசிஷன் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க. 10 பேர் நிக்கிறாங்க ஒரு இடத்துல, 10 பேர் நிக்கிறாங்க, ஓகேங்களா? அங்க கார்த்திகேயன் நிக்கிறாரு, அங்க 10 பேர் நிக்கிறாங்க. கார்த்திகேயன் வெளியே போயாச்சு, அதுக்கு பதிலா வேற ஒருத்தர் அங்க வந்து நின்றாரு. 10க்கு 10 சரியா போச்சா இல்லையா? சரியா போச்சா இல்லையா? சரியா போச்சு தானே? சரியா போச்சுன்னா அதுக்கு பேரு வந்து என்ன கேட்டீங்கன்னா பொசிஷன். ஆனா 10 பேர் நிக்கிறாங்க, கார்த்திகேயன் அங்க நிக்கிறாரு, கார்த்திகேயன் அங்க இருந்து இப்ப வெளியே போயிட்டாரு. எத்தனை பேர் வந்து நின்னாலும் கார்த்திகேயன் நிக்கிற மாதிரியே இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? பிரசன்ஸ். அது நடந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? நம்ம டீம் ஒருத்தர் இருந்தான்டா, அவன் மாதிரி இல்லடா, சான்ஸே இல்ல. எத்தனை பேர் வந்தாலும் அவன் மாதிரி இருக்கு, அதுக்கு பேர் என்னங்க? பிரசன்ஸுங்க. 10க்கு 10 கணக்கு சரியா போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பொசிஷன். அப்ப இதுக்கு முன்னாடி உங்க டீம்ல இருந்தவங்க பொசிஷன் ஹோல்டு பண்ணவங்களா இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் உங்க டீம்ல இருக்கவங்க பொசிஷன் ஹோல்டு பண்ண இருக்குன்ற அவசியமே இல்ல, பிரசன்ஸ் ஹோல்டு பண்றவங்களா இருக்கும். அவங்க இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வலிக்கணும், நீங்க இல்லைன்னு சொன்னா ஒருத்தருக்கு வலிக்கணும் இல்லையா? ஆனந்த கண்ணீர் வரக்கூடாது, தயவு செஞ்சு போராஜா, அந்த ஆனந்த கண்ணீர் வரக்கூடாது. நீங்க இல்லைன்னு சொன்னா வலிக்கணும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் பிரசன்ஸ். So what is the new scale of measurement? No more position, it is presence. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது கோவிடுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இனிமேல் யார் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச போறது இல்ல. உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறத பத்தி இனிமேல் யாரும் கேட்க போறது இல்ல. ஓகே, இனிமேல் பேச போறது பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கப்பா வர மாட்டேங்குது. ஓகே, இனிமேல் பேச போறது பூரா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டிஸ் தான். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்ல. நான் சொல்றது லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, அவர் உட்காரச்சு பாலா சார் வந்து அவர் உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரியல் எஸ்டேட்ல. இன்னொருத்தர் உட்கார வைக்கிறார். அவருக்கு வந்து அவர் நேத்து தான் ரியல் எஸ்டேட் உங்க கம்பெனிக்கே உள்ள வந்து உட்காந்துருக்காரு. 2 பேத்தையும் உட்கார வச்சு பாலா சார் பேசுறாரு. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த நேத்து வந்து சேர்ந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்ப நேத்து வந்து சேர்ந்து கொடுக்குற ஐடியா பெட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாலா சார் என்ன சொல்லுவாரு? இல்ல உனக்கு அனுபவம் பத்தாது தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ண, இவரு பாரு 20 எக்ஸ்பீரியன்ஸ் இது எடுத்துக்கிறான்னு சொல்லுவாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இது பெட்டர் ஐடியாவா இருக்கு தம்பி, இனிமே இவர் சொன்ன பேச நீ கேளுன்னு. ஆமா தானே? உடனே இவர் திரும்பி நான் யார் தெரியுமா, அதே டவுட் தான் எனக்கு இருந்துச்சு 20 வருஷம். ஆமா தானே? அப்படின்னா இனிமேல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யாரும் பேச போறது இல்ல. பேச போறது பூரா என்ன? இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டிஸ் தான். நீங்க எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கிறத கணக்கு. ப்ராப்ளம் சால்விங் தான் இனிமேல் கேமே. இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் உங்க மைண்ட டச் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா, ஓகே, அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டிஸ் தான் கணக்கே தவிர இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்களுக்கு irrelevant, கவலையே இல்ல. அப்போ இனிமேல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேசாது, அது irrelevant-ஆ மாறி போச்சு. ப்ராப்ளம் சால்விங்ல நீங்க இருக்கீங்களா இல்லையா, அவ்வளவுதான் கேம். உங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா முடியாது, அவ்வளவுதான் கேம். சோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அடுத்தது ஓகே. கூடவே அந்த புக்கை பத்தி சொன்னா உங்களுக்கு அது மத்த கம்பெனில எப்படி பேச ஜெயிச்சாங்கிறது புரியுது. கூட அந்த புக்கை பத்தி சொல்லிட்டே வர. இந்த சாம்சங் வந்து ஒரு கொரியன் கம்பெனி. ஓகேவா? இவனால பெரிய பெரிய ஜாம்பவானோட போட்டி போடவே முடியல. ஆப்பிளோட அப்புறம் ஹையரோட எல்லாம் போட்டி போட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டான். நோக்கியாவோட எல்லாம் போட்டி போட முடியல. நமக்கே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி சாம்சங் போட்டியே ரொம்ப ட்ரை பண்ணான். அப்போ சாம்சங் ஒரு முடிவு எடுத்தான். என்ன தெரியுமா? 20 பேர் செலக்ட் பண்ணான். தன் கம்பெனி 20 பேர் செலக்ட் பண்ணி 20 பேர்த்தையும் உலகத்துல 20 டாப் கம்பெனிக்கு அமிச்சான். அமிச்சிட்டு சொன்னா, நீ அங்கேயும் சம்பளம் வாங்கிக்க, நானும் மாசம் சம்பளம் கொடுத்துறேன். 2 சம்பளம் அவங்களுக்கு. எதுக்கு தெரியுமா? அங்க போய் அந்த கம்பெனியோட பெஸ்ட் பிராக்டிசஸ் இந்த கம்பெனிக்கு சொல்லு. ரகசியங்களை சொல்லுங்க. பெஸ்ட் பிராக்டிசஸ் அவங்க போடுற ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ், இதான் பெஸ்ட் பிராக்டிஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லும். இன்னைக்கு வரைக்கும் சாம்சங் அந்த செபாட்டிக்ல ஃபாலோ பண்றான். டாப் கம்பெனி இருக்கு ஒருத்தர் அமிச்சு அங்க இருக்க பெஸ்ட் பிராக்டிசஸ் இவன் கம்பெனி அவன் கொண்டு வந்தான். இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான். மீன்ஸ் வாட்? நல்ல விஷயங்களை இன்னொருத்தர் இருந்து காப்பீடிக்க வைக்கவே படக்கூடாதுன்னு சொல்லும். ஓகே, ஒரு செம்ம ஐடியாவா? சொர்ணையை எல்லாம் கத்துக்கணும். அவன் வயசுல சின்னவன் பெரியவன் படிச்சவன் படிக்காதவன் ஒண்ணும் கவலை இல்லை. செம்ம ஐடியாவா? சந்தோஷமே எதுக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? உங்க நிறைய பேருக்கு பஞ்சநாதன் ஒருத்தர் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? பஞ்சநாதன் சொல்லி திருச்சியில இருக்காரு. அவருக்கு வயசு 75. எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் எடுத்ததுல மிகப்பெரிய குரு. இங்க இருக்க நிறைய பேருக்கு அவருக்கு தெரியும். நம்ம கதிர்க்கெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகேவா? பஞ்சநாதன் தெரியும். நேத்து கூட இது நடந்துச்சு. நேத்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தேன். ஓகேங்களா? அவரும் அதை அட்டன் பண்ணார். அவர் அட்டன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 75 வயசு அவருக்கு அட்டன் பண்ணும். ஆனா அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்லைடு எல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடிச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. பிரின்ஸ், ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் மகாகுரு அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு சொன்னாரு, அவர் என்ன கேட்டாரு, அந்த ஸ்லைடு எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறியா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு கேட்டு திருப்பி கேட்டாரு, நான் இதை எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. சந்தோஷமா யூஸ் பண்ணிக்கோங்க மகாகுரு, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொன்னேன். 75 வயசு. ஓகே, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங்ல எனக்கு ட்ரைனிங் கத்து கொடுத்தவரு கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம போன் பண்ணி எனக்கு அது கொடுன்னு வாங்குறாருன்னா அதுதான் வெற்றிக்கான அடையாளம். ஓகேவா? சாம்சங் ஜெயிச்சது காரணம் அதுதான். பெஸ்ட் பிராக்டிசஸ் கத்து. ஓகே, செய்யலாமா? ரைட். சோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். அதை வச்சுதான் இந்த முக்கியமான வார்த்தை ஜாப் ரோல். உங்க கம்பெனில நீங்க பண்றது ஜாபா ரோலா? உங்க டீம்ல இருக்கவங்க பண்றது ஜாபா ரோலா? ஜாப்னா என்ன? ஜஸ்ட் ஒபே பாஸ். அதுல இருக்குல்ல
ஜஸ்ட் ஒபே பாஸ். 6 மணிக்கு ஜூம் மீட்டிங் வந்துடுறேன் பாஸ். எதுக்கு? நீ தான் வர சொல்லிட்டீங்களே, வந்துட்டேன். அதுக்கு பேர் என்ன? ஜாப். ஜஸ்ட் ஒபே பாஸ். எதுக்கு வர சொன்னாங்க? அது தெரியாதுங்க. வர சொன்னா வந்துடுவாங்க, போக சொன்னா போயிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஜாப். ரோல்னா என்ன? பெஸ்ட் எக்ஸாம். சந்திரமுகி படம் ஜெயிச்சதுக்கு காரணம் யாரு? ஜோதிகா தானே. ஒரு முக்கியமான காரணம் தானே ஜோதிகா? ஆமா தானே? ஒத்துக்கிறீங்களா இல்ல? ரஜினி ஒரு முக்கியமான காரணம் தானே? வடிவேல் ஒரு முக்கியமான காரணம் தானே? ஆமா தானே? இந்த 3 முக்கியமான ஆள் தானே. அந்த படம் ஜெயிச்சதுக்கு விஜய்குமார் ஒரு முக்கியமான காரணமா? விஜயகுமார் முக்கியமான காரணமா? விஜயகுமார் முக்கியமான காரணமா? நான் கேட்கவும் உங்க சில பேர் மூஞ்சி பாக்குறேன், நீங்க அப்படியே கண்ணை சுருக்குறீங்க. விஜயகுமாரா அவன் எங்க வந்தான் அப்படின்னு யோசிக்கிறீங்க அதானே? அப்படிதான். அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டீங்க. சாட் பாக்ஸ்ல போட்டீங்க. என்ன போட்டிருக்கீங்க பாப்போம். என்ன போட்டிருக்கீங்க? விஜயகுமார் என்ன வராங்க அந்த படத்துல? ஹீரோயினோட ஃபாதர் சார். யாருங்க? ஹீரோயினோட ஃபாதர். அதான் முக்கியம். இப்போ நல்ல கவனிங்களேன். ஜோதிகா சந்திரமுகி கரெக்டா? ரஜினி வேட்டையன், வடிவேலு அந்த முருகன் கரெக்டா? அப்போ விஜயகுமார் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? தோட்டக்காரன் தான் சொல்லணும். நயன்தாரோட அப்பா சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கதை காலி. அப்படின்னா உங்க மனசுல நின்னது விஜயகுமார் இல்ல, நயன்தாரா தான் இல்லையா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த படம் ஜெயிச்சு 15 வருஷம் கழிச்சு கேக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 வருஷம் கழிச்சு கேக்குறேன். ஜோதிகான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ரஜினின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, வடிவேல்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க 3 பேர் பண்ணது ரோல். அந்த படத்தின் வெற்றிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. விஜயகுமார் பண்ணதுக்கு பேரு ஜாப். அவன் இருந்தாலும் என்ன, இல்லாட்டி என்ன, அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. தோட்டக்கார ரோல் இருந்தானே, இல்லாட்டி என்னங்க? ஆமா தானே? அப்படியா இருந்தா உங்க டீம்ல பண்றவங்க பண்றதெல்லாம் ஜாபா ரோலா? டக்குன்னு திரும்பி ரோல் சொல்ல போறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ணது என்ன? அப்ப இனிமேல் பண்ணது, இதுக்கு முன்னாடி பண்ணது ஜாபா இருந்தா இதுக்கு மேல நீங்க பண்ணது என்னவா இருக்கணும்? ரோலா இருக்கு. வெற்றிக்கு என்னுடைய பங்கு என்ன? நியோமேக்ஸின் வெற்றியில் என் பங்கு என்னங்கிறத கேம். ஓகே, நியோமேக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுங்கிறது ரெண்டாவது. நீங்க கேட்க வேண்டிய கேள்வியே வேற. நியோமேக்ஸின் வெற்றியில் எனக்கு என்ன பங்குங்கிற கேள்வியை தவிர, நியோமேக்ஸ் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன பங்குன்னு கேட்காதீங்க. அது தப்பான கேள்வி. ஓகே, பாலா 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு இது ஒரு 15,000 கோடி கம்பெனியா மாத்தி இருக்கும் போது, அந்த ஸ்டேஜ் ஏறி பேசும் போது, இந்த நியோமேக்ஸின் வெற்றியில் மிகப்பெரிய பங்கு இருக்கும் சில பேர் அப்படின்னு சொல்லும் போது உங்க பேரை சேர்த்து சொல்லணுங்கிறத கேம். ஹலோ, அப்படி உங்க பேரை சொல்லும் போது, நீங்க ஸ்டேஜ் ஏறி சொல்லும் போது என் பேர் நீங்க சொல்லணும்ல. இப்ப சொல்லி வைக்கிறது கண்டிப்பா சொல்லணும், பாத்துக்கோங்க. எப்படிலாம் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஓகே, சோ அதுக்கு பேர் என்ன? ரோல். ஓகே, சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன? ஒரு சிச்சுவேஷன் வந்தா, ஒரு தூண்டுதலுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களா? பிரச்சனைகள் இன்னும் அதிகமா வரப்போகுது. அப்படி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களா? கோவிடுக்கு முன்னாடி நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். வித்தியாசம் என்ன? ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தூண்டுதல், உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வந்தால் சிந்திக்காமல் அப்படியே திரும்பி அடிச்சீங்கன்னா அதுக்கு பேரு ரியாக்ஷன். சிந்தித்து செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ். அவ்வளவுதான். ரோட்ல நடந்து போறீங்க, நாய் வாழை மீச்சிடுறீங்க, நாய் என்ன பண்ணும்? கடிச்சிடும். பாம்பு வாழை மீச்சிடுறீங்க, பாம்பு என்ன பண்ணும்? கொத்திரும். நீங்க நடந்து போறீங்க, ஆப்போசிட்ல ஒருத்தர் ஓய் ஒரு அப்பறாரு உங்களைய, நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிப்பீங்க. திருப்பி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நான் தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ங்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த சிரிப்புல வித்தியாசம் இருக்குல்ல, அதான் பிரச்சனையா. அப்போ அடி வாங்கிட்டு நீங்க யாருன்னு கேட்கணும் அவரை பார்த்து. ஒரு செகண்ட் திங்க் பண்ணிட்டு நீங்க யாருப்பான்னு கேட்கணும். அவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொன்னோன்னா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் போங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? ரெஸ்பான்ஸ் இல்லையா? அவர் பெரிய ஆளு இல்லன்னு தெரிஞ்ச கும்மி வச்சு குத்துறீங்க, அதுக்கு பேர் என்ன? ரெஸ்பான்ஸ். ரியாக்ஷன் என்ன? அடிச்சதுக்கு அப்புறம் அதிர்ச்சி ஆகி பாக்குறது. சார் சார் சாரி சார். அப்புறம் சாரி சார் என்ன பிரயோஜனம்? அவர் ஏறி ஏறி மிதிப்பாருல்ல. அனிமல்ஸ் ரியாக்ட், ஹியூமன் பீயிங்ஸ் ரெஸ்பாண்ட். நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வெயிட்டிங்ல இருக்கு. ரியாக்ட் பண்ண போறீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க? என் பொண்ணு இப்ப 10வது படிக்கிறாங்க. 9th படிக்கும் போது கோயிட் ஸ்கூல்ல படிக்கிறான். ஓகே, 9th படிக்கும் போது
ஒரு நாள் வந்து நான் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அவங்க அம்மாட்ட வந்து சொல்றா, அம்மா இந்த ராகுல் இருக்கான்லம்மா அப்படின்னு ஆரம்பிச்சேன். இதான் ஸ்டார்டிங். ஓகே, அம்மா இந்த ராகுல் இருக்கான்லம்மா அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்படி என் வைஃப் திரும்பி ராகுல் அப்படின்னு கேட்டா பாருங்க. உடனே என் பொண்ணு சொல்றா, இல்லப்பா அம்மா டெய்லி என்ன டிஸ்டர்ப் பண்றாமா, குட் மார்னிங் சொல்லிட்டே இருக்காமா அப்படின்னா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, போ அந்த பக்கம் அப்படின்ட்டா என் வைஃப். அவ என் பொண்ணு பேசாம மிஞ்சி போயிட்டா. ஆனா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். என் பொண்ணு ஒண்ணு சொல்ல வந்தா, ஆனா என் வைஃப் இருந்து வந்தது என்ன? ரியாக்ஷன். ரியாக்ஷன் வந்த உடனே என் பொண்ணு அப்படி ரிஜெக்ட் ஆகுறா. உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில என் பொண்ணை கூட்டு நான் மெதுவா அப்படியே வாக்கிங் போகும்போது என் பொண்ணை கூட்டு போகும்போது மெதுவா கேட்டேன், ஏற்கனவே இது ஒரு ராகுல்னு சொன்னேன், என்ன கண்ணு அப்படின்னு கேட்டேன். அவன் மெதுவா சொல்றான், இப்படி ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு பிரச்சனைப்பா. இல்ல கண்ணு இது இப்படி ஹேண்டில் பண்ண கண்ணு, அது அப்படியே ஹேண்டில் பண்ண கண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்றவங்கள்ட்ட தான் ஒரு லீடராவே நினைப்பாங்க, உங்கள்ட்ட தான் ப்ராப்ளத்தையும் சொல்லுவாங்க. ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லீடரா கூட மதிக்க மாட்டாங்க. இந்த மூஞ்சி பயங்கர பில்டப்பா வச்சுக்கிறது, கத்துறது, இதை வச்சு நீங்க ஒரு லீடர்னு நினைச்சீங்கன்னா இல்ல, யூஆர் அன்ஃபிட். ரியாக்ஷன் இஸ் நாட் தி கேம், ரெஸ்பான்ஸ் இஸ் தி கேம். சோ இனிமேல் உங்களை மெஷர் பண்ண போற ஸ்கேல் ரியாக்ஷன் இல்ல, ரெஸ்பான்ஸ். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்மார்ட். ஓகே, இன்னைக்கு வந்து உலகத்திலேயே பிளிப்கார்ட்ல வந்து 67% ஷேர்ஸ் வந்து 1,08,000 கோடிக்கு வாங்கினா வால்மார்ட். இந்த வால்மார்ட் சனிக்கிழமை காத்தால 8 மணி ஆச்சுன்னா உலகத்துல எங்கெல்லாம் வால்மார்ட் இருக்கோ அங்க இருக்க அத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத வால்மார்ட் அத்தனை பேத்துக்கும் புரிய வச்சான். வாட்ச்மேன்ல இருந்து, டிரைவர்ல இருந்து, ஓகே, கூட்டுறவங்க வரைக்கும் அத்தனை பேத்துக்கும் வால்மார்ட் தன்னுடைய விஷனை சொன்னான். நான் இதான் ஆசைப்படுறேன்னு சொன்னான். இதுல நீங்களும் இருக்கீங்கன்னு சொன்னான். இந்த என்னோட ஆசைக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னான். இன்னைக்கு வால்மார்ட் உலகத்தின் தலை சிறந்த கம்பெனியா போனதுக்கு இந்த சாம் வால்சன் சொன்ன முக்கியமான வார்த்தை, நான் என்ன கனவாக கண்டேனோ அந்த கனவை அத்தனை பேத்து மண்டனை ஏத்தனைங்கிறான். வேர்ல்ட்ஸ் கிரேட்டர் ஆஃப் டெசிஷன்ல அந்த புக்ல இது முக்கியமான டெசிஷன் சொல்றாங்க. அப்படிங்கும் போது உங்களுடைய கம்பெனிக்கு, உங்களுக்கு, உங்க டீமுக்கு ரூல்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, கல்ச்சருங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஓகே, கல்ச்சர். இதெல்லாம் கல்ச்சர். காலைல 8 மணிக்கு வரணும், கல்ச்சர். சண்டே கூட வேலை செய்யணும், கல்ச்சர். தோத்தா வலிக்கணும். எப்படி வலிக்கணும்? நீங்க சொல்லாமே வலிக்கணும். ஜெயிச்சா சிரிக்கணும். எப்படி சிரிக்கணும்? நீங்க சொல்லாமே சிரிக்கணும். அதுக்கு பேர் தான் கல்ச்சர். ரைட்? தோத்தா அது மெசேஜா கொடுப்போம். நம்ம இப்ப நம்ம தோத்துட்டோம், நீங்களும் அழுகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுதான் வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேர் ரூல்ஸ். வாட் இஸ் கல்ச்சர்? பிளட்டோட கலந்து நிக்கணும், அதுக்கு பேர் கல்ச்சர். சோ அதனாலதான் கூகுள் கல்ச்சர்னு சொல்றாங்க, இன்னோவா கல்ச்சர், டொயோட்டோ கல்ச்சர்னு சொல்றோம். ஒரு புக்ல கூட டொயோட்டோ ரூல்ஸ் நீங்க பாத்துருக்கோம், டொயோட்டோ கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். எதை? காலைல 9 மணிக்கு வரது, எதை 5 நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வருது, இதெல்லாம் என்னன்னு சொல்றான்? கல்ச்சர்னு சொல்றான். நம்ம சொன்னது என்னன்னு சொல்றாங்க? இது எங்க கம்பெனியோட ரூல்ஸ் சொல்றாங்க. ஆமா தானே? ஏன் அது ரூல்ஸ் சொல்றாங்க? நீ சொல்லி நான் செஞ்சா அதுக்கு பேர் ரூல்ஸ், என் பிளட்டுக்குள்ளேயே ஏறிச்சுன்னா அதுக்கு பேர் கல்ச்சர். காலைல 9 மணிக்கு வரதுக்கு பதிலா 9:05க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உறுத்தணும், உங்களுக்கு வலிக்கணும், அதுக்கு பேர் என்ன? கல்ச்சர். 6 மணிக்கு மீட்டிங்னு சொன்னா 6 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருன்னு அத்தனை பேத்துக்கும் தெரியணும். ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒருத்தருக்கு நான் கிளாஸ் எடுக்க தயார். ஏன்னா அந்த ஒரு மனுஷனை மதிக்கிறேன். ஏன்? அவரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாரு, என்னுடைய டைமுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு, அவரு நான் மதிக்கணும். அதுதான் சரியான பண்பா இருக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இங்க, சில பேருக்கு அவர் தெரியும், தனபாலன். ஈரோட்ல லயன்ஸ் கிளப்போட இன்டர்நேஷனல் டைரக்டர், அவர் பேர் தனபாலன். ஓகேங்களா? மொத்த லயன்ஸ் கிளப்புமே அவர் கண்ட அரண்டு போயிடும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், 7 மணின்னு சொன்னா 7 மணி தான். அவரு ஒரு மிகப்பெரிய டிவி ஸ்டாரை கூப்பிட்டாரு. அந்த டிவி ஸ்டார் பேர் நமக்கு தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய டிவி ஸ்டாரை கூப்பிட்டாரு, ஒரு மிகப்பெரிய மேடை பேச்சாளர். அவரை கூப்பிட்டாரு. 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:45க்கு முடிக்கணும், அதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம். இந்த 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:45க்கு முடிக்கணும்ன்றதுல 7 மணிக்கு வர வேண்டிய ஆளு 7:45க்கு வந்தார். ஓகேங்களா? 1 லட்ச ரூபாய் பே பண்ணும். அவர் சென்னையில இருந்து சேலம் ஈரோடு வந்துட்டார். 7:45க்கு வந்தார். வந்தவரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்க, சம்பளத்தை கொடுத்துட்டாரு, தனபாலன் சார் கொடுத்துட்டாரு. ஆனா 8:45க்கு துண்டு சீட் அமிச்சிட்டாரு, முடிச்சுக்கோன்னு அமிச்சிட்டாரு. 8:45க்கு முடிச்சு சொல்லி அமிச்சிட்டாரு, சீட் அமிச்சிட்டாரு. இப்ப அந்த டிவி ஸ்டார் கேட்டாரு, இங்க உட்கார்ந்து இருக்க மக்கள் எல்லாரும் வந்து என் பேச்சு கேட்க ஆவலா இருக்கா, நான் கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாரு.
உட்காந்துருக்க ஆடியன்ஸ்லாம் நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. தலபாலன் சார் சொன்னா இல்ல 8:45 உன் டைம் முடிக்கிறது முடிச்சுட்டு கிளம்புட்டாரு. உன் பணத்தை நான் கொடுத்துட்டேன் நீங்க கிளம்பு அப்படின்ட்டாரு. அவர் உண்மையிலே ஷாக் ஆயிட்டாரு அந்த டிவி ஸ்டார். வெளியே வந்து கார்ல வந்து சொல்றாரு, என் வாழ்க்கையில் இப்படி அனுபவத்தை நான் அனுபவிச்சதே இல்ல, நிறுத்திக்கோ 8:45 நான் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னார். அது நடந்து முடிஞ்சு 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு ப்ரோக்ராமுக்காக தலபாலன் சார் அவரை கூப்பிட்டாரு. 7 மணிக்கு மீட்டிங், 6:45 வந்துட்டார். வந்து சொன்னாரு, தலபாலன் சார் கூப்பிட்டாருங்க, தெரியும் அவரை பத்தி, அதான் 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுவாரு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் எவ்வளவு டிவி ஸ்டாரா இருந்தா என்ன, தனபாலன் சார்னா அல்லுதான். காரணம் என்ன, சொன்னா செஞ்சுடுவாரு. அதுதான் கேம். மகாத்ரியான்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்க, சென்னையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபினிட் தாட்ஸ் மகாத்ரியா, எல்லா பக்கம் முடி வச்சிருவாரு, பாத்துருக்கீங்களா? எனக்கு ஆப்போசிட்டா இருப்பாருங்க, எனக்கு எங்கேயுமே முடியல, அவருக்கு எல்லா பக்கம் முடி இருக்கும், பாத்துருக்கீங்களா? மகாத்ரியா அவர் பேரு, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு மிகப்பெரிய மேடை பேச்சாளர், செம்மையா பேசுவார், பயங்கர இன்ஸ்பிரேஷனா பேசுவார். அவரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு ஸ்டேஜ்ல. இந்த மகாத்ரியா 1 நிமிஷம் லேட்டா வந்துட்டா, ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு 1 நிமிஷம் லேட்டா வந்துட்டா நான் செத்துட்டேன்னு எழுதிக்கோங்கன்னு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த வார்த்தையை கவனிங்க, சென்னை மாதிரி ஊர்ல கமிட்மெண்ட் என்னங்க, நான் 1 நிமிஷம் லேட்டா வந்துட்டு நான் செத்துட்டேன்னு எழுதிக்கோங்கன்றாரு. 12 வருஷம் உயிரோடு இருக்காரு, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இருக்கு? இந்த நிமிஷம் வரைக்கும் 1 நிமிஷம் கூட லேட்டா போனது. அதான் மகாத்ரியாவுடைய ரேஞ்ச். ஓகே, சோ அது நாங்க ஞாபகம் வச்சுக்கோம், சரியா? சோ அதுக்கப்புறம் இந்த வார்த்தை இன்னும் 2 வார்த்தையோட நான் முடிச்சிடுறேன். ஒன்னு பேர் வந்து சீரியஸ், இன்னொன்னு பேர் வந்து சின்சியர். ஓகே, ஆபீஸ்க்குள்ள போகும்போது சீரியஸா போகணுமா சின்சியரா போகணுமா? உங்க வீட்டுக்குள்ள போகும்போது சீரியஸா போகணுமா சின்சியரா போகணுமா? உங்க டீமோட பேசும்போது சீரியஸா போகணுமா சின்சியரா போகணுமா? இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது சீரியஸா அட்டென்ட் பண்ணுமா சின்சியரா அட்டென்ட் பண்ணுமா? சின்சியர் சின்சியர் சின்சியர். சூப்பர், ஒரு மேட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க போடுற 2வது பாயிண்ட் தான் நல்ல பாயிண்டா இருக்கு, அதையே வச்சுக்கொண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. அந்த வகையில் உங்களை பாராட்டிடுறேன். இருந்தாலும் அதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். சீரியஸ்னா என்ன, சின்சியர்னா என்ன, அது கண்டுபிடிக்கணும். சீரியஸ்னா என்ன? சீரியஸ்னு சொன்னீங்கன்னா, இப்போ உங்க நீ காலைல வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, உங்க ஒய்ஃபோட சண்டை வச்சுக்கோங்களேன், ஆபீஸுக்கு வந்துட்டீங்க, பாடி ஆபீஸுக்கு வந்துருச்சு, மைண்ட் இன்னும் சீரியஸா சண்டையே திங்க் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் சீரியஸ்னஸ். சீரியஸ்னஸ்ல எப்பவுமே பாடி ஒரு இடத்துல இருக்கும், மைண்ட் ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு பேர் தான் சீரியஸ்னஸ். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சாரி ஃபார் தட். வைஃப் வந்து பெல் அடிச்சாங்க, திறக்காம இருந்தனா என் வாழ்க்கை சீரியஸ் ஆயிடும், அதனாலதான். ஓகே ஓகே, இப்போ சீரியஸ்னஸ்ல அதான் பாயிண்ட். பாடி ஒரு இடத்துக்கு போயிடும், மைண்ட் ஒரு இடத்துக்கு போயிடும், அதான் சீரியஸ்னஸ். சின்சியர்னு சொன்னீங்கன்னா பாடி மைண்ட் ஒரே இடத்துல இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண வந்து பாடி மைண்ட் இங்கே தான் இருக்கும். டீ குடிக்க போனீங்கன்னா பாடி மைண்ட் டீ குடிக்க போயிடும், பாடியும் போயிடும் மைண்டும் போயிடும், அதுக்கு பேர் தான் சின்சியர். இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ற 1 hour நீங்க அதை வந்து திரும்பி பார்க்க மாட்டீங்க, மொத்தத்தையும் கவனிப்பீங்க, அதுக்கு பேர் என்ன, சின்சியர். இந்த சீரியஸ் பேர் பாத்தீங்கன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க பாடி ஒரு இடத்துல இருக்கும், மைண்ட் ஒரு இடத்துல இருக்கும். நல்லவேளை அந்த வீடியோ ஆன் பண்ணாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தா மனசு ரொம்ப வலிச்சிடும். அதனால நீங்க ஆன் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன, சின்சியர்னா பாடி மைண்ட் ஒரு இடத்துல இருக்கும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, சீரியஸ்ங்கிறது நெகட்டிவ் வேர்ட், சின்சியர்ங்கிறது பாசிட்டிவ் வேர்ட். அம்மா தானே? அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸா படுத்திருக்காரு, அந்த டாக்டர் ரொம்ப சின்சியர் டாக்டர். இப்படி சொன்னா கேக்குது நல்லா இருக்குல்ல? மாத்தி சொல்லி பாருங்க, அந்த பேஷண்ட் ரொம்ப சின்சியரா படுத்திருக்காருங்க, அந்த டாக்டர் ரொம்ப சீரியஸான டாக்டர்னு சொன்னா கேட்கறதுக்கு ரொம்ப அது அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். சின்சியர் என்னைக்குமே பாசிட்டிவ் வேர்டு தான், சீரியஸ் என்னைக்குமே நெகட்டிவ் வேர்டு தான். அப்போ உங்க ஆபீஸ்ல, உங்க வாழ்க்கையில, உங்க லைஃப்ல ஹவு சீரியஸ் யூ ஆர்னு கேட்காதீங்க, ஹவு சின்சியர் யூ ஆர்னு கேளுங்க. ஓகே, இதெல்லாம் சேர்ந்துதான் கடைசி வார்த்தை, எஃபிஷியன்சி வெர்சஸ் எஃபெக்டிவ்னஸ். நீங்கள் எவ்வளவு திறமையானவர்கள் கேள்வியே கேட்காதீங்க, அந்த திறமையால் என்ன பலன் கிடைச்சதுங்கிறத கேமே தவிர திறமையை பத்தி பேசாதீங்க. நான் மிகப்பெரிய திறமைசாலி ட்ரைனிங்லங்கிறது எதை வச்சு முடிவு பண்றீங்க? அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் கணக்கு. அப்ப எஃபெக்டிவ்னஸ் தான் கேமே தவிர எஃபிஷியன்சியே கிடையாதுங்க. அதனால அவர் மிகப்பெரிய திறமைசாலிங்க, அவர் அப்படிப்பட்ட, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ரிசல்ட் கொடுத்தியா இல்லையா, அவ்வளவுதான் கேம்.
So don't talk about efficiency, always talk about effectiveness. So நான் ரைட் சைடுல போட்டதான் இனிமேல் உங்களை மெஷர் பண்ண போற ஸ்கேல், லெஃப்ட் சைடுல போட்டதான் இது வரைக்கும் உங்களை மெஷர் பண்ணிட்டு இருந்த ஸ்கேல். சோ இந்த ஷிஃப்ட் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ இதான் வந்து உலகத்திலேயே வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்கோ, உலகத்திலேயே மிகப்பெரிய ஷிப் இதான் கார்கோ ஷிப். அது சைஸ் பாருங்க, 400 மீட்டர் லென்த், 60 மீட்டர் அகலம். 400 மீட்டர் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருங்க. ஓகேவா? 13,500 கண்டெய்னர் கொண்டு போலாம். 20 கேட்டு சைஸ்ல 13,500 கண்டெய்னர் கொண்டு போலாம். கொண்டு போய் இப்ப நல்லா கவனிங்க, கொண்டு போய் சிங்கப்பூருக்கு போனா 48 ஹவர்ஸ்ல 48 மணி நேரத்துல 13,500 கண்டெய்னர் இறக்கி 13,500 கண்டெய்னர் மேலே ஏற்றணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நின்னாலும் ஹார்பருக்கு வந்து டேமரேஜ் சார்ஜஸ் கட்டணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, 13,500 கண்டெய்னர் இறக்கி 13,500 கண்டெய்னர் ஏத்தணும்னா போனதுக்கு அப்புறம் பிளான் பண்ணுவாங்களா இல்ல போகும்போதே பிளான் பண்ணிட்டு போவாங்களா? எது நடக்க சான்ஸ் இருக்கு? போகும்போதே பிளான் பண்ணிட்டு போவாங்க. நீ இதை பாரு, நீ இதை பாரு, நீ இதுக்காக பாரு, இதை பாரு, இப்படி சொல்லி சொல்லி அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா லீடு மெஷர்னு பேர். லேக் மெஷர் என்ன அர்த்தம்? நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு பேர் லேக் மெஷர், நடக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு பேர் லீடு மெஷர். நம்ம அதிகமான நேரம் என்ன பேசிட்டு இருக்கோம்? லேக் மெஷர் பேசிட்டு இருக்கோம். லேக் மெஷர்னு என்ன? நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு தப்புன்னு பேசிட்டு இருக்கோம். அவன் மட்டும் அப்படி பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதான் பண்ணலையே. அப்ப லேக் மெஷர் பேசாதீங்க. எதை பேசணும்? லீடு மெஷர் பேசணும். இந்த கம்பெனி நீங்க சக்சஸ்ஃபுல் கம்பெனியா இருக்கு. அந்த அந்த நீங்க அந்த வார்த்தையை பார்த்திருப்பீங்க, மர்ஸ்க். அந்த கம்பெனி பேரு மர்ஸ்க். நீங்க நிறைய இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, கண்டெய்னர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, மர்ஸ்க் போட்டு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு உலகத்தின் நம்பர் 1 கார்கோ, நம்பர் 1 ஃபிளீட் ஆபரேட்டர். எல்லாரும் அவன்கிட்ட போனதுக்கு முக்கியமான காரணம், he talks only about lead measure, he never talks about lag measure. So உங்க கம்பெனில no more lead measure, only lag measure. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. So with that, இதான் இந்த படிகள் நீங்க ஏற வேண்டும். எந்த படிக்கட்டு நீங்க ஏறினீங்களோ அந்த படிக்கட்டு உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது. வாட் காட் யூ ஹியர் will not get you there. அதை நான் பேசணும். சோ இதுக்கு முன்னாடி நீங்க ஏறின படிக்கட்டு இது, இதுக்கப்புறம் நீங்க ஏற போற படிக்கட்டு இது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? குட். சவுண்ட் கேக்குது. ஸ்கிரீன்ஷாட். ஓகே, குட். சோ இதான் வந்து the last slide. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஏறின படிக்கட்டு கீழே போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நீங்க ஏற போற படிக்கட்டு நான் மேல போட்டிருக்கேன். சோ இதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற அந்த ஷிஃப்ட், நியோ மேக்ஸ் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற அந்த ஷிஃப்ட். சோ ஸ்விட்ச் ஆன் யுவர் கான்ஃபிடன்ஸ் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொன்னது பூரா திங்க் த்ரூ பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுங்க, ஒரு ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணுங்க. Believe in yourself, உங்களை நம்புங்க, உங்க டீம் நம்புங்க. Create history. Thank you very much.